வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ETW அகாடமி. வரப்போற TNPSC குரூப் 4 எக்ஸாம்ல உங்கள் வெற்றி வாய்ப்பை பன்மடங்கு உயர்த்துவதற்காக ETW அகாடமி ஒரு ஓபன் டெஸ்ட் சீரிஸ் நடத்திட்டு இருக்கு. தேர்வு 2 உடைய ஆன்சர் கீ விரிவான விளக்கங்களுடன் கூடிய வீடியோக்கு தான் நீங்க வந்திருக்கீங்க. நண்பர்களே, காலையில டெலிகிராம்ல நான் ஆன்லைன் டெஸ்ட் லிங்க் கொடுத்துட்டேன். ஆன்லைன் டெஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா கேள்வி 4 ஆப்ஷன் இருக்கும். எது ரைட்டான ஆப்ஷனோ அதை கிளிக் பண்ணி கடைசியில சப்மிட் பண்ணீங்கன்னா நீங்க எத்தனை கேள்வி ரைட் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். மொத்தம் 100 கேள்வியா நம்ம டெய்லி டெஸ்ட் நடத்திட்டு இருக்கோம். அதுக்கான அட்டவணையும் ஏற்கனவே நம்ம போஸ்ட் பண்ணிட்டோம். இந்த விவரங்கள் உங்களுக்கு தெரியாது அப்படின்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல ஓபன் டெஸ்ட் சீரிஸ் இன்ஃபர்மேஷன், ஓபன் டெஸ்ட் சீரிஸ் ஷெட்யூல் அப்படின்னு சொல்லிட்டு நான் 2 லிங்க் கொடுத்துருப்பேன். அதை போய் பாருங்க. அப்புறம் இந்த கேள்விகளுக்கான விடைகள் தான் ஒவ்வொரு நாளும் சாயந்தரம் நான் வீடியோவா கொடுத்துட்டு இருக்கேன் இல்லையா? இந்த வீடியோக்கள் உங்களுக்கு எப்படி வேணும்? கேள்விக்கான பதில் மட்டும் தெரிஞ்சா போதுமா, இல்ல கூடுதல் தகவல்கள் வேணுமா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. சரிங்களா? இப்ப லைவ் சாட் போயிட்டு இருக்கோம், அதுல சொல்லாதீங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. எதுக்கு நிறைய கமெண்ட் வருதோ நான் அதை ஃபாலோ பண்ணிக்கிறேன். சார் எங்களுக்கு நிறைய தகவல் வேணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய கமெண்ட் வந்துச்சுன்னா நிறைய தகவல்கள் எப்பொழுதும் போல சொல்றேன். அப்படி இல்லைன்னா கேள்விக்கான பதில் மட்டும் சொல்றேன். சரிங்களா? ஓகே, இப்போ முதல் கேள்வி பாருங்க. பொறுத்துக. இந்த கேள்விக்கான ஆன்சர் என்ன? உங்க கையில கொஸ்டின் பேப்பர் இருக்கு. நீங்க ஏற்கனவே டெஸ்ட் எழுதிருப்பீங்க. கொஸ்டின் பேப்பர் நம்ம PDF வடிவிலையும் கொடுக்குறோம் டெய்லியும். சரி, ஓகே. இப்போ இந்த கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. புனல் அப்படின்னா என்ன? புனல் மின்சாரம்னு சொல்றோம்ல, நீரோட்டத்திலிருந்து தயாரிக்கிற மின்சாரம் தான் புனல் மின்சாரம். புனல்னா நீர்னு அர்த்தம். வையம்னா உலகம்னு அர்த்தம். வையம் அப்படின்னா உலகம், உலகத்துக்கு இன்னொரு பேரு ஞாலம். ஆறு அப்படின்னா நிறைய பொருள்கள் இருக்கு. ஆறுங்கிறது ஒரு எண்ணு. அப்புறம் வழி. ஆறு அப்படின்னா ஆற்றுப்படுத்துதல்னா நெறிப்படுத்துதல்னு சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு ஆறுங்கிறது 2 கரைகளுக்கு இடையில் ஓடும் நீர்ப்பரப்பு. இந்த மாதிரி நிறைய பொருள் இருக்கு. ஆறுனா வழி அப்படின்னு அர்த்தம். தழை அப்படின்னா செடின்னு அர்த்தம். ஆப்ஷன் சி என்பது சரியான விடை. இப்போ தண்ணீர் என்கின்ற சொல்லின் பொருள் என்ன? குளிர்ச்சியான நீர், சாதாரண நீர், வெம்மையான நீர். என்ன ஆன்சர்? தண்ணீர் அப்படின்னா குளிர்ச்சியான நீர்னு அர்த்தம். தண்ணீரை பிரிச்சு எழுதணும் அப்படின்னா தன்மை கூட்டல் நீர் அப்படின்னு எழுதலாம். தன்மைனா குளிர்ச்சின்னு அர்த்தம். அப்புறம் தன்மணல். தன்மணல்னா என்ன? குளிர்ச்சியான மணல் அப்படின்னு அர்த்தம். அடுத்த கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் என்னும் பாடல் இடம்பெற்ற நூல் எது? அது மட்டும் இல்ல, கற்றோருக்கு செல்லுமிடலாம் சிறப்பு. அந்த நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா மூதுரை. மூதுரையில எத்தனை வெண்பாக்கள் இருக்கு? நான் கொஞ்சம் கடகரன்னு தான் சொல்ல போறேன் இன்னைக்கு. நீங்க உங்களுக்கு வேணும்னா நீங்க அப்போ வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்க எழுதி வச்சுக்கோங்க. மூதுரை 31 வெண்பாக்கள். சார் இதெல்லாம் எங்களுக்கு முன்னாடியே தெரியும் சார், ரிவிஷனுக்காக யூஸ் பண்ணீங்க. 31 வெண்பாக்கள் உள்ளன. சரிங்களா? அடுத்தது, இப்போ மூதுரை இயற்றியவர் யார்? ஔவையார். ஔவையார் அப்படின்னு சொன்னாலே ஒரு கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க. யாரோ ஒரு தம்பி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தாங்க. அது என்ன கேள்வி அப்படின்னா, மீதூன் விரும்பேல் என்று பாடியவர் யார் அப்படின்னு அதான் அந்த கேள்வி. இந்த கேள்வி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. மீதூன் விரும்பேல் பாடியது ஔவையார். சரிங்களா? மீதூன் விரும்பேல் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள்? பொருள் என்னன்னா, வயிறு புடைக்க உண்ணுதல் நோய்க்கு இடமளிக்கும், அளவுக்கு மிஞ்சினால் அமுதும் நஞ்சு அப்படிங்கிற பழமொழிக்கு இணையானது இந்த மீதூன் விரும்பேல். சரிங்களா? ரைட்டு. இப்போ ஔவையார் பத்தி அடுத்தது என்ன ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க அப்படின்னா, ஔவையார் திருக்குறளை எவ்வாறு புகழ்ந்திருக்கிறார்? கீழ்கண்டவற்றுள் ஔவையார் திருக்குறளை எவ்வாறு புகழ்ந்திருக்கின்றார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அதுக்கான சரியான ஆன்சர் என்னன்னா, அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுகத் தரித்த குறள் அப்படிங்கிறது அது. ஓகே, இப்போ ஔவையார் அப்படின்னு ஔவையார்னு எடுத்துக்கிட்டா, ஔவையார் 8 தொகை நூல்களில் மொத்தமாக எத்தனை பாடல்களை பாடியிருக்கிறார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஒரு தடவை. 59 பாடல்கள் பாடியிருக்காங்க. இந்த 59ல 33 பாடல்கள் புறத்திணை பாடல்கள். புறத்திணை பாடல்கள்னா 33 பாட்டு புறநானூறுல மட்டும் பாடியிருக்காங்க. இதுல மட்டும் புறநானூறுல மட்டும். அப்புறம் 59ல 33 போயிடுச்சுன்னா மீதி 26 பாடல்கள் நற்றிணையில கொஞ்சம், அப்புறம் குறுந்தொகையில கொஞ்சம். நற்றிணை, குறுந்தொகை, அதுக்கப்புறம் அகநானூறு. சரிங்களா? இன்னொரு கேள்வி, புறநானூற்றில் அதிக பாடல்களை பாடியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. புறநானூற்றில் அதிக பாடல்களை பாடியவர் ஔவையார் தான். ஔவையாருக்கு பிறகு கபிலர். கபிலர் புறநானூற்றில் 28 பாட்டு பாடியிருக்கிறாரு. ஒட்டு மொத்தமா பார்த்தா கபிலர் தான் மேல வந்துடுவாரு. ஏன்? ஐங்குறுநூறுல 5 புலவர்கள் 100 பாட்டு பாடியிருக்காங்கல்ல. அப்போ இந்த 59 விட 100 பெருசு. 500 பாடிய புலவர்கள் எல்லாருமே 100 கவுண்ட் வச்சிருக்காங்க. அதுல கபிலர் 500ல குறிஞ்சித்திணை பாடல்களை 100 பாடல்கள் பாடியிருக்கிறாரு. அப்புறம் அவர் 8 தொகை நூல்கள் நிறைய பாட்டு பாடியிருக்கிறாரு. புறநானூறுல மட்டுமே 28 பாடியிருக்கிறாரு. அப்போ ஒட்டு மொத்தமா சங்க இலக்கியத்துல அதிக பாடல்களை இயற்றியது யாருன்னு பாத்தீங்கன்னா கபிலர் தான் வருவாரு. கபிலருக்கு அப்புறம் பரணர் வருவாரு. அதுக்கு பிறகு 500 பாடின மற்ற புலவர்கள் வருவாங்க.
ஔவையார் வந்து 9வது இடத்துல தான் வருவார். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு கூடுதலாக தெரிஞ்சிருக்கணும். அடுத்த கேள்வி போகலாம். ஆசாரக்கோவையின் ஆசிரியர் யார்? இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக போகிறது பெட்டராக இருக்கா? கமெண்ட்ல சொல்லுங்க. ஆசாரக்கோவையின் ஆசிரியர் யார்? ஆசாரக்கோவையின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். பெருவாயின் முள்ளியார். கண்ணன் கூத்தனார் எதன் ஆசிரியர்? ரிவிஷனுக்காக தான் சொல்றேன். கார் 40. கார் 40. கனி மேதாவியார்? கனி மேதாவியார் ஏலாதி. அப்புறம் திணைமாலை 150. திணைமாலை 150. இந்த புல்லாங்காடனார் என்ன பாடியிருக்கிறாரு? கைநிலையை பாடியவர். கைநிலையை பாடியவர் புல்லாங்காடனார். உங்களுக்கு 14 மேற்கணக்கு நூல்கள் 10 பாட்டும் 8 தொகையும், அப்புறம் 14 கீழ்கணக்கு நூல்கள் அது வந்து அற இலக்கியங்கள் 11 வரும், அகநூல்கள் 6 வரும், புறநூல் 1 வரும். அது எல்லாமே உங்களுக்கு ஃபிங்கர் டிப்ல இருக்கணும். விக்கிபீடியாவில் இருக்கு, போய் கண்டிப்பா படிங்க. ஸ்கூல் புக்ல இருக்கோ இல்லையோ, இதுல இருந்து எந்த கேள்வி வேணா வரலாம். அடுத்த கேள்வி, பின்வரும் நூற்றுள் எது ஔவையாரின் ஒரு நூல் அல்ல அப்படின்னு கேட்டிருக்கோம். அறநெறிச்சாரம் ஔவையாருடைய நூல் அல்ல. மூதுரை, நல்வழி, கொன்றைவேந்தன் இதெல்லாம் ஔவையார் தான். அறநெறிச்சாரத்தை இயற்றியவர் யாரு? அறநெறிச்சாரத்தை இயற்றியவர் முனைப்பாடியார். முனைப்பாடியார். சரிங்களா? அறநெறிச்சாரம் முனைப்பாடியார். ஒரு சமண முனிவர். அறநெறிச்சாரத்துல எத்தனை பாட்டு இருக்குன்னு கேட்பாங்க. 226 வெண்பாக்கள் உள்ளன. சார் இல்ல சார், கேள்வி கேட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். நாங்க வந்து ஆன்சரை கமெண்ட்ல சொல்றோம், அதுக்கப்புறம் நீங்க பதில் சொல்லுங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்க கமெண்ட்ல கேளுங்கப்பா. எந்த மெத்தடும் எனக்கு ஓகே தான். பொருந்தாது எது? உங்களுக்கு கவனிங்க. வானம் அப்படின்னா அது ஆகாயம், புரியுதுங்களா? அந்த ந வந்தா ஆகாயம். விசும்பு, விசும்புனா வானம்னு அர்த்தம். இந்த வானம் அப்படின்னா வான வேடிக்கைன்னு சொல்றாங்கல்ல, அப்படின்னா வெடி வேடிக்கைன்னு அர்த்தம். வானம் இந்த 3 சுழினா போட்டா வெடி என்பது சரியா பொருந்தி இருக்கு. வானம்ங்கிறது ஆகாயம் சரியா பொருந்தி இருக்கு. பனி அப்படிங்கிறது அது பனி பெய்யுதுன்னு சொல்றோம்ல, குளிர்ச்சியான இருக்குது, அதுதான் இந்த பனி. வேலைக்கான பனி எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த 3 சுழி நான் வரணும். அப்போ ஆப்ஷன் சி தான் பொருந்தாம இருக்குது. வாழை அப்படின்னா அது மீன் வகை தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 14 கீழ்கணக்கு நூல்களில் சேராதது எது? 14 கீழ்கணக்கு நூல்களில் சேராதது நெடுநல்வாடை. 14 கீழ்கணக்கு நூல்களில் சேராதது இது நெடுநல்வாடை. ஏன்? இது 14 மேற்கணக்கு நூல். ஏன்? ஏன்னா நெடுநல்வாடை ஒரு 10 பாட்டு நூல். 10 பாட்டு நூல். 10 பாட்டு 8 தொகை 2 சேர்த்தா 14 மேற்கணக்கு. ஓகே, 14 மேற்கணக்கு நூல்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10 பாட்டு 8 தொகை. அதே மாதிரி 14 கீழ்கணக்கு நூல்கள்ல எத்தனை நூல்கள் அறநூல்கள்? கீழ்கணக்குல எத்தனை நூல்கள் அறநூல்கள்? இப்பதான் சொன்ன ஞாபகம் இருக்கா? 11 நூல்கள். எத்தனை நூல்கள் அகநூல்கள்? அகநூல்கள் எத்தனை? 6. எத்தனை நூல் புறநூல்? புறநூல் 1 தான், அது களவழி 40. களவழி 40. நூலக விதிகளை உருவாக்கியவர் மற்றும் இந்திய நூலக அறிவியலின் தந்தை யார்? அவர் இரா அரங்கநாதன், சீர்காழியில பிறந்தவர். இவருடைய பிறந்த நாள் தான் இந்தியாவின் நூலக நாளாக கொண்டாடப்படுகிறது. ஜேம்ஸ் வில்சன், இந்திய பட்ஜெட்டின் தந்தை. இந்திய பட்ஜெட்டின் தந்தை. மகளனோபிஸ், புள்ளியியலின் தந்தை. புள்ளியியலின் தந்தை. அவினாசி மகாலிங்கம், தமிழ்நாடு நூலக இயக்க தந்தை. நூலக இயக்க தந்தை. அடுத்த கேள்வி பாருங்க. பாரதிதாசனாரின் கவிதை நூல்கள் அல்லாதவை எவை? பிசிராந்தையார் நாடக நூல். அவருக்கு இந்த பிசிராந்தையாருங்கிற நாடக நூலுக்காக தான் 1969 சாகித்ய அகாடமி கிடைச்சது. சக்தி முத்த புலவர் நாராய் செங்கால் நாராயண் சொல்லிட்டு 1500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட வாழ்ந்த ஒரு புலவர். இதுவும் ஒரு நாடக நூல் தான். பாண்டியன் பரிசு, குடும்ப விளக்கு 3 மற்றும் 4 கவிதை நூல்கள். 1 மற்றும் 2 கவிதை நூல் அல்லாதது. அடுத்து பாருங்க. ஆசாரக்கோவை எத்தனை பாடல்களை கொண்டது? ஆசாரக்கோவை 100 பாடல்களை கொண்டது. 100 வெண்பாக்கள். ஆசாரக்கோவைனா என்ன? ஆசாரக்கோவைனா நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. ஆசாரக்கோவை இயற்றியவர் யார்? பெருவாயின் முள்ளியார். யாரு ஆசாரக்கோவை இயற்றியவர்? பெருவாயின் முள்ளியார். ஏற்கனவே பார்த்தோம். ஆசாரக்கோவை இயற்றியவர் பெருவாயின் முள்ளியார். அவர் எந்த ஊர்ல பிறந்தாரு? அவர் கயத்தூரில் பிறந்தவர். சரிங்களா? 14 கீழ்கணக்கு நூல்கள்ல ஒன்று. அடுத்த கேள்வி பாருங்க. தன் புகழ் பரவிய நாடுகளுக்கு செல்லும் போது அறிவுடையவர்கள் வழி உணவை எடுத்து செல்ல வேண்டியதில்லை என்று கூறும் நூல் கொடுக்கப்பட்டதுல பழமொழி 400. முன்றுரை அரையனார் என்பவர் எழுதினார் இல்லையா, அந்த பழமொழி 400. சரி, இப்போ எனக்கு சொல்லுங்க கமெண்ட்ல, பழமொழி 400 வேறு பெயர்கள் என்னென்ன? பழமொழி 400 வெறும் பழமொழி என்று அழைக்கப்படுது. பழமொழியை
தொல்காப்பியர் எவ்வாறு அழைக்கிறார்? பழமொழியை தொல்காப்பியர் முதுமொழி என்கிறார். முதுமொழி என்கிறார். ஓகே, இப்ப நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். ஆன்சர் என்னன்னு எனக்கு சொல்லுங்க. உலக வசனம், உலக வசனம் என்று அழைக்கப்படும் நூல் எது? உலக வசனம் என்று அழைக்கப்படும் நூல் பழமொழி 400. சரியா? அப்புறம் 14 கீழ்கணக்கு நூல்களில் உள்ள முப்பெரும் அறநூல்கள் என்னென்ன? 3 பெரும் அறநூல்கள், அறநூல்கள் என்னென்ன சொல்லுங்க. முதல்ல சந்தேகமே வேணாம், திருக்குறள். அடுத்தது நாலடியார். நாலடியார் எவ்வாறு அழைக்கப்படுது? திருக்குறளின் விளக்கம் என்று அழைக்கப்படுது. அதற்கு பிறகு பழமொழி 400 தான். பழமொழி 400. சோ 14 கீழ்கணக்கு நூல்களில் முப்பெரும் அறநூல்கள் என்னன்னு கேட்பாங்க. திருக்குறள், நாலடியார், பழமொழி 400. அடுத்த கேள்வி பாருங்க. தன்மானம் இல்லாத கோழைகளுடன் சேரக்கூடாது என்று பாடியவர் யார்? தன்மானம் இல்லாத கோழைகளுடன் சேரக்கூடாது என்று பாடியவர் மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரனார். உடுமலை நாராயணகவி எவ்வாறு அழைக்கப்படுறாரு? அவர் பகுத்தறிவு கவிராயர். கண்ணதாசன் எவ்வாறு பாடப்படுகிறார்? கண்ணதாசன் எவ்வாறு போற்றப்படுகிறார்? வணங்காமுடி கவியரசு, வணங்காமுடி கவியரசு, கமகப்பிரியா, கமகப்பிரியா, இந்த மாதிரி பல பெயர்கள்ல அழைக்கப்படுறாரு. அவருடைய இயற்பெயர் என்ன? கண்ணதாசனுடைய இயற்பெயர் முத்தையா. ஆலங்குடி சோமுக்கு தமிழ்நாடு அரசு எந்த விருது கொடுத்தது? கலைமாமணி அப்படிங்கிற விருது கொடுத்தது. ரைட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. சரியாக பொருந்தி உள்ளதை தேர்க. சிரம் அப்படின்னா தலையா? இன்னொரு கேள்வி கேட்கிறேன் மேல உள்ளதுக்கு. இது உடுமலை நாராயணகவி பகுத்தறிவு கவிராயர், பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரனார் மக்கள் கவிஞர், கண்ணதாசன் கவியரசு, வணங்காமுடி கமகப்பிரியா. திரைக்கவி திலகம் யாரு? திரைக்கவி திலகம் யாரு சொல்லுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. திரைக்கவி திலகம் மருதகாசி. மருதகாசி. பொதி ஏத்தி வண்டியிலே பொள்ளாச்சி சந்தையிலே ஒரு பாட்டு இருக்கு இல்லையா? ரைட். அடுத்து சரியாக பொருந்தி உள்ளதை தேர்க. எது சரியா பொருந்தி இருக்கு? விழை அப்படின்னா விரும்புன்னு அர்த்தம். நான் விழைகிறேன் அப்படின்னா விரும்புகிறேன் அப்படின்னு அர்த்தம். சிரம் அப்படின்னா இந்த தலை கிடையாது, தலை கிடையாது, தலை. சிரம்னா தலை. என்சான் உடம்புக்கு சிரசே தலைன்னு சொல்றோம்ல, சிரம் அப்படின்னா தலைன்னு அர்த்தம். இந்த தலை அப்படின்னா என்ன? தலை, தலை அப்படின்னா பிணைத்தல், அப்படி இல்லைன்னா கட்டுதல் அப்படின்னு பொருள். சரிங்களா? அப்புறம் புறவி அப்படிங்கிறது மான் கிடையாது. புறவினா என்ன? புறவினா குதிரை. மான் அப்படிங்கிற சொல் உழை. சங்ககால பாடல்கள்ல கவரிமான் இருக்குல்ல, இல்ல மணிக்கணும், புள்ளிமானா? ஆமா, புள்ளிமான். அந்த புள்ளிமானை குறிக்கின்ற சொற்கள் உழை, அப்புறம் கடமா. இந்த 2 சொற்கள்லையும் குறிப்பாங்க. அப்புறம் இந்த பறவை அப்படிங்கிறது பறக்கும் இனம் பறவை, அத புல் அப்படின்னு சொல்லலாம். கடலை குறிக்கின்ற சொல் பறவை. இந்த ரா வரணும். அடுத்த கேள்வி பாருங்க, பொறுத்துக. முத்தேன் எந்த நாட்டுடன் தொடர்புடையது? முத்தேன் சேர நாடு. அதுபோல முக்கணி சோழ நாடு, முத்தமிழ் பாண்டிய நாடு. நேரடியாகவே பொருந்திருக்கு. ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர். அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் எந்த தளம் குழந்தைகளுக்காக சிறப்பாக உருவாக்கப்பட்ட பகுதி? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், முதல் தளம். அதுல எஸ்பெஷலி பி விங் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பகுதி. சரிங்களா? இன்னொரு கேள்வி கேட்கிறேன். பார்வையற்றவர்களுக்கான பறையலி நூல்கள் எந்த தளத்தில் உள்ளன? அண்ணா நூற்றாண்டு நூலகத்துல பார்வையற்றவருக்கான பறையலி நூல்கள் எங்க இருக்கு? தரைத்தளம். எது? தரைத்தளம். இன்னொரு கேள்வி கேட்கிறேன், கரெக்டா பதில் சொல்லுங்க. அண்ணா நூற்றாண்டு நூலகத்துல சொந்த புத்தகத்தை எடுத்து போய் ஏசி ரூம்ல உட்காந்து படிக்கிற அந்த இடம் எந்த ஃப்ளோர்ல இருக்கு? அதுவும் தரைத்தளம் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? எத்தனை மைல் தூரத்திற்கு ஒரு உயர்நிலை பள்ளி? ஒரு வரணுமா ஓர் வரணுமா? உயர்நிலை பள்ளியில ஃபர்ஸ்ட் எழுத்து ஊ, ஊங்கிறது உயிர் எழுத்து, அப்போ ஓர் தான் வரணும் இங்க. ரைட். எத்தனை மைல் தூரத்திற்கு ஓர் உயர்நிலை பள்ளி என்பது காமராசரின் திட்டம்? 5 மைல் தூரத்திற்கு ஓர் உயர்நிலை பள்ளி. 1 மைல் தூரத்திற்கு ஒரு ஆரம்ப பள்ளி, ஆரம்ப பள்ளி. அதுபோல 3 மைல் தூரத்திற்கு நடுநிலை பள்ளி, நடுநிலை பள்ளி. 5 மைல் தூரத்துக்கு உயர்நிலை பள்ளி. இப்போ காமராசரை மொத்தம் 6000 ஸ்கூல் திறக்கிறதுக்கு பிளான் பண்ணாரு காமராசர். ரைட்டு. 6000 இல்ல, 50,000 பள்ளிக்கூடம் திறக்கிறதுக்கு பிளான் பண்ணாரு. ஓகே. காமராசரை
கல்வி கண் திறந்தவர் என்று பாராட்டியவர் யார்? ரொம்ப முக்கியமான கேள்வி. காமராசரை கல்வி கண் திறந்தவர் என்று பாராட்டியவர் யாரு? தந்தை பெரியார். தந்தை பெரியார். அடுத்த கேள்வி பாருங்க. அறுசுவை உணவளிக்கும் நாடு பல்லவ நாடு. சரியா தப்பா? அறுசுவை உணவளிக்கும் நாடு பல்லவ நாடு. தப்பு. சோழ நாடுங்கிறது தான் கரெக்ட். சோழ நாடு சோறுடைத்து சொல்றோம்ல, அப்போ சோழ நாடுங்கிறது தான் கரெக்ட். குளம் வெட்டி அணை கட்டி குடிமக்களின் பசியை போக்கும் நாடு சோழ நாடுன்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் தப்பு. இது பாண்டிய நாடு. பாண்டிய நாடு. இப்போ 1 மற்றும் 2 ஆகியவை தவறு. என்ன தவறுன்னு நான் சொல்லிட்டேன். இவற்றில் எது உண்மை அல்ல? கதிரவனுக்கு நன்றி கூறி சிறப்பு செய்யும் விழா பொங்கல் விழா. மிகச்சரி. உழவர்கள் ஆவணி திங்களில் விதைப்பர். இல்ல, ஆடி திங்கள்ல விதைத்தாதான் தை மாசம். திங்கள்னா மாதம்னு அர்த்தம். ஆடி மாசம் விதைச்சாதான் தை மாசம் இருக்க முடியும் அப்படின்னு ஒரு கணக்கு இல்லையா? அப்புறம் தை திங்களில் அறுவடை செய்து பயனடைவர். இதுவும் சரிதான். தை திங்கள் முதல் நாளில் பொங்கலிட்டு வழிபடுவர். இதுவும் சரிதான். ஆப்ஷன் பி தான் உண்மை அல்ல. அடுத்த கேள்வி பாருங்க. மேற்கு வங்கத்தின் சாந்திநிகேதன் பகுதியில் உள்ள விஸ்வபாரதி கல்லூரி யாருடையது? அது ரவீந்திரநாத் தாகூர் அவர்களுடையது. அடுத்தது, சாகுந்தலம் என்ற நாடகத்தின் ஆசிரியர் யார்? சாகுந்தலம் இன்னும் குறிப்பா சொல்லணும்னா அந்த சாகுந்தலம்ங்கிற பேருக்கு என்ன பேர் தெரியுமா? அபிஞான சகுந்தலா. அபிஞான சகுந்தலம் அப்படிங்கிறது அந்த பேரு. சாகுந்தலம் அப்படிங்கிறது காளிதாசர். காளிதாசர் எந்த இலக்கியத்தின் முன்னோடி? சமஸ்கிருத இலக்கிய முன்னோடி. புரியுதுங்களா? காளிதாசன்னா என்ன? காளியின் சேவகன்னு பேரு. பாரதிதாசன்னா பாரதியின் சேவகன்னு பேரு. சுப்ரதினதாசன்னா சுப்ரதினத்தின் சேவகன்னு பேரு. சரி, இந்த காளிதாசர் எந்த ஊரை சேர்ந்தவர்? பழம்பெரும் நகரங்கள். உஜ்ஜயினி. உஜ்ஜயினி இருக்குல்ல, உஜ்ஜயினியை சேர்ந்தவர். என்னென்ன நூல்கள்லாம் ஏற்றிருக்கிறார் அவரு? ரகுவம்சத்தை ஏற்றிருக்கிறார், குமார சம்பவத்தை ஏற்றிருக்கிறார், மேகதூதத்தை ஏற்றிருக்கிறார், அபிஞான சகுந்தலா, விக்ரமோர்வசி, மாளவிகாக்னி மித்ரம், இதெல்லாம் படைத்தவர் காளிதாசர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். நினைவிலிருந்து சொல்றேன், கரெக்ட் தான். ஓகே, 20வது கேள்வி. ஆறு என்ற சொல்லின் பொருள் அல்லாதது எது? அறம் கிடையாது. ஓர் எண் என்பது கரெக்ட். இரு கரைகளுக்கு இடையே ஓடும் நீர்ங்கிறது கரெக்ட். வழிங்கிறது கரெக்ட். நெறிங்கிறதும் கரெக்ட் தான். ஆப்ஷன் டி தான் தப்பு. பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. அறுவடை திருநாளானது மகாராஷ்டிரா, ஆந்திரா, கர்நாடகா இந்த இடங்களிலெல்லாம் மகர சங்கராந்தி என்று கொண்டாடப்படுகிறது. சரியா தப்பா? மிகச்சரி நண்பர்களே. அறுவடை திருநாளானது பஞ்சாபில் லோரி என்பது மிக கரெக்ட். பஞ்சாப்ல இருந்து சிங்கிளா நிறைய லாரி எடுத்து வருவாங்கல்ல, அப்படி ஞாபகம் வச்சுங்க. லாரி, லோரி. அறுவடை திருநாளானது உத்தராயன் என்ற பெயரில் குஜராத் மற்றும் ராஜஸ்தானில் கொண்டாடப்படுகிறது என்பது மிகச்சரிதான். அனைத்தும் சரி. மேற்கண்ட அனைத்தும் சரி. அடுத்தது, கரகாட்டம் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை அல்ல? கரகாட்டம் ஒரு நிகழ்த்து கலை. ஆமா, பர்ஃபார்மிங் ஆக்ட். ரைட். போல செய்தல் பண்புகளை பின்பற்றி ஆடப்படும் என்பது தவறு. போல செய்தல் பண்புகளை பின்பற்றி ஆடக்கூடியது பொய்க்கால் குதிரை. அது பொய்க்கால் குதிரை. பொய்க்கால் குதிரை. ஆப்ஷன் பி தான் பொருந்தாம இருக்கு. கரகாட்டத்தின் களம் மேடை அல்ல, தெருதான். நாகசுர இசைக்கு ஏற்ப அடியெடுத்து ஆடுவது கரகாட்டம். கரெக்ட் தான். நாகசுரம் எப்போ இந்தியாவுக்கு வந்துச்சு? தமிழ்நாட்டுக்கு கிபி 13ஆம் நூற்றாண்டுல தான் வந்தது. 23வது கேள்வி. எதன் மூலம் சேர்க்கப்படும் செல்வம் வளர்வது போல தோன்றினாலும் முடிவில் அழிந்துவிடும்? களவின் மூலம். களவினால் ஆக்கிய ஆக்கம். மன்னிக்கணும், தப்பா சொல்றேன். களவினால் ஆகிய ஆக்கம் அளவிருந்து ஆவது போல கெடும் அப்படின்னு சொல்றாரு திருவள்ளுவர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். சிற்பக்கலை வடிவமைப்புகளின் 4 வகைகளும் காணப்படும் இடம் எது? அது மாமல்லபுரம். அது என்ன 4 வகைகள்? 1 குடைவரை கோவில்கள். குடைவரை கோவில்கள். 2வது கட்டுமான கோவில்கள். கட்டுமான கோவில்கள். 3வது ஒற்றைக்கல் கோவில்கள். 3வது என்ன? ஒற்றைக்கல் கோவில்கள். 4வது புடைப்பு சிற்பங்கள். புடைப்பு சிற்பங்கள். இந்த 4 வகையும் காணப்படும் இடம் எதுனா மகாபலிபுரம். ஆண்டுதோறும் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுவது காமராஜருடைய பிறந்த நாள் ஜூலை 15. சொற்களையும் பொருள்களையும் பொறுத்துக. அவல் அப்படின்னா என்ன? அவல்னா பள்ளம் அப்படின்னு பேரு. மிசைனா மேடுன்னு அர்த்தம். கடம் அப்படின்னா உடல். வன்மை அப்படின்னா கொடைன்னு அர்த்தம். இந்த வன்மை இருக்கு இல்லையா, ரன்னகரம் இது. இந்த வன்மை இதன் பொருள் என்னன்னா திண்மை இல்லைன்னா வலிமை. வலிமை அப்படின்னு பொருள். இந்த வன்மைக்கு கொடைன்னு பேரு, கொடைத்தன்மைன்னு பேரு.
சோ எது சரியா பொருந்தி இருக்கு? சரியா பொருந்தி இருக்கிறது ஆப்ஷன் ஏ. அகப்பாடல் இலக்கியம் என்று அறியப்படுவது, அகப்பாடல் இலக்கியம் என்று அறியப்படுவது, ஏன் எல்லா டெஸ்ட்லயும் நான் சொல்லிடுறேன், அகப்பாடல் இலக்கியம் கலித்தொகை தான். சரியா? தூதின் வழிகாட்டியது, தூதின் வழிகாட்டி நற்றிணை, நற்றிணைக்கு வழங்கப்படும் வேறு பெயர் நற்றிணை 400. பரிப்பாட்டு என்று அழைக்கப்படுவது எது? பரிபாடல். இசைப்பாட்டு என்று அழைக்கப்படுவது பரிபாடல். தமிழின் முதல் இசைப்பாடல் பரிபாடல். இன்னொரு கேள்வி கேட்கிறேன், இரும்பு கடலை என்று அழைக்கப்படும் நூல் எது? இரும்பு கடலை என்று அழைக்கப்படும் நூல் எது? அது பதிற்றுப்பத்து. சரிங்களா? கலித்தொகை எவ்வாறெல்லாம் சிறப்பிக்கப்படுது? கற்றறிந்தார் ஏற்றும் களி, கல்வி வளார் கண்ட களி, குறுங்கலி என்றெல்லாம் அழைக்கப்படுது. அடுத்தது, புலவராற்றுப்படை என்று அழைக்கப்படும் நூல் எது? புலவராற்றுப்படை என்று அழைக்கப்படும் நூல் நக்கீரர் இயற்றிய திருமுருகாற்றுப்படை. நக்கீரர் 10 பாட்டுல 2 நூல் இயற்றிருக்காரு. ஒன்னு திருமுருகாற்றுப்படை, இன்னொன்னு என்ன? இன்னொன்னு நெடுநாள் வடை. சி பாருங்க, எங்க வாத்தியார் சொல்ற மாதிரி நானும் சொல்றேன், நெடுநல் வாடை. சரிங்களா? அடுத்தது பாருங்க, திருமுருகாற்றுப்படைக்கு வழங்கப்படும் இன்னொரு பேர் என்ன? முருகு என்று அழைக்கப்படுது. மலைபடுகடாமுக்கு இன்னொரு பேர் இருக்கு, அது என்ன? மலைபடுகடாம் கூத்தராற்றுப்படை, கூத்தராற்றுப்படை. சரிங்களா? குறிஞ்சிப்பாட்டு, குறிஞ்சிப்பாட்டு பெருங்குறிஞ்சி, குறிஞ்சிப்பாட்டு பெருங்குறிஞ்சி. சரிங்களா? குறிஞ்சிப்பாட்டை பெருங்குறிஞ்சி என்று அழைத்தவர்கள் நேத்து கூட சொன்னேன், யார் யாரு? நச்சினார்க்கினியர் மற்றும் பரிமேலழகர். இன்னொரு கேள்வி கேட்கிறேன், களவியல் பாட்டு எது? களவியல் பாட்டு என்று அழைக்கப்படுவது எது? களவியல் பாட்டு குறிஞ்சிப்பாட்டு. இன்னொரு கேள்வி கேட்கிறேன், நெஞ்சாற்றுப்படை எது? நெஞ்சாற்றுப்படை, நெஞ்சாற்றுப்படை எது? முல்லைப்பாட்டு. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? அடுத்த கேள்வி, மனிதன் உருவாக்கியதாக முடியரசன் கூறும் 4 வகை நிலங்களில் சேராதது எது? பாலை, பாலை கிடையாது. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் இதெல்லாம் மனுஷன் உருவாக்கணுமா? பாலை தானா உருவாயிடுச்சு. அடுத்தது, முடியரசன் எவ்வாறு போற்றப்படுகிறார்? முடியரசன் எவ்வாறு போற்றப்படுகிறார்? திராவிட நாட்டின் வானம்பாடி, திராவிட நாட்டின் வானம்பாடி. தமிழ் தென்றல் யாரு? தமிழ் தென்றல் திருவி கல்யாண சுந்தரனார். சரிங்களா? பூங்காட்டு தம்பி யாரு? பூங்காட்டு தம்பி கனக சுப்புரவத்தினம், அது யாரு? பாரதிதாசன். ரமி என்று அழைக்கப்படுபவர் யாரு? ரமி என்று அழைக்கப்படக்கூடியவர் வாணிதாசன். புரிஞ்சுதா? முடியரசன் எவ்வாறெல்லாம் போற்றப்படுகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீரப்புலவர் என்று அழைக்கப்படுகிறார். வீரப்புலவர். கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போமா? அவர் படிச்ச காலேஜில் மாணவர் நன்னறி கழகம் அப்படின்னு ஒரு மாணவர் மன்றம் இயங்குனுச்சு. அந்த மாணவர் மன்றத்துல புலவர் வீரம் அப்படிங்கிற தலைப்புல முடியரசன் பேசினார். என்ன தலைப்பு? புலவர் வீரம். அது அட்டகாசமான பேச்சு. அப்போ கல்லூரியோட முதலமைச்சர், கல்லூரியோட முதல்வராக யார் இருந்தாங்கன்னு, பிரின்சிபலா யார் இருந்தான்னு பாத்தீங்கன்னா பூரா மீனாட்சி சுந்தரனார். அவர் என்ன பண்றாரு? இந்த பேச்சை கேட்டுவிட்டு வீரப்புலவர் முடியரசன் அப்படின்னு பாராட்டினாரு. சரிங்களா? அப்புறம் முடியரசன் பொன்னியின் செல்வர் என்று அழைக்கப்படுகிறார். என்னன்னு? பொன்னியின் செல்வர் என்று அழைக்கப்படுகிறார். இதெல்லாம் நான் உங்களுக்கு தேவையில்லாம பேசுற மாதிரி தெரிஞ்சதுன்னா நண்பர்களே இப்படி நினைக்காதீங்க. நிச்சயமா இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ஏன் பொன்னியின் செல்வர்னு அழைக்கப்படுறாரு? பொன்னின்னு ஒரு இதழ் வந்துச்சு. அந்த இதழ்ல பாரதிதாசன் பரம்பரைன்னு ஒரு பகுதி, அந்த பகுதியில தொடர்ச்சியா இவருடைய கவிதைகள் வெளிவந்ததுனால இவர் பொன்னியின் செல்வர் என்று அழைக்கப்படுகிறார். அப்புறம் இவர் திராவிட நாட்டின் வானம்பாடி தான் அழைக்கப்படுறாரு. அவருக்கு அந்த பட்டத்தை கொடுத்தது யாரு? 1957 அறிஞர் அண்ணா இருக்கார் இல்லையா, அண்ணா தான் திராவிட நாட்டின் வானம்பாடின்னு முடியரசனை அழைக்கிறார். அப்புறம் இன்னொன்னு, முடியரசனுக்கு கவியரசு அப்படின்னு ஒரு பட்டம் கொடுத்தாங்க. கவியரசு பட்டம் எங்க தெரியுமா? பரம்பு மலையில் நடந்த பாரி விழாவில் கவியரசுங்கிற பட்டத்தை கொடுத்தாங்க. எப்பன்னா 1966. அந்த பட்டத்தை கொடுத்தது யாரு? குன்றக்குடி அடிகளார். ஓகே, இஃப் டைம் பர்மிட்ஸ் நிறைய தகவல் நான் சொல்றேன். 31வது கேள்வி, மொய்த்துடன் தவழும் முகிலே பொழிலே என்ற அடியில் அமைந்துள்ள இயைபு எது? இப்போ எதுகை, மோனை இதெல்லாம் பாத்தீங்கன்னா
லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு போலாம். இயைபுங்கிறது கடைசி சொல்லு, கடைசி எழுத்தோ அசையோ சீரோ இல்லையா, கடைசி எழுத்து. கடைசி எழுத்துங்கிறதுனால லெஃப்ட் டு ரைட் தான் போகணும். இயைபு அப்படின்னு வந்துட்டா, இயைபுன்னு வந்துட்டா லெஃப்ட் டு ரைட் தான் போகணும். அப்ப இதுதான் 1, இது 2, 3ல இல்ல, லே கிடையாது பாருங்க. முகிலே பொழிலே இங்க இந்த லே இருக்கு, இங்கேயும் லே இருக்கு. ஆனா தமிழும்ல லே இல்ல. 3 கிடையாது, 4 கிடையாது. 1 2 மட்டும் இருந்துச்சுன்னா அது இணை இயைபு. 1 2 மட்டும் இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு இணை. இதுவே 1 3 மட்டும் இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு பொழிப்பு. அது எதுகைனா பொழிப்பு எதுகை, மோனைனா பொழிப்பு மோனை, அப்படி வச்சுக்கணும். சரிங்களா? 1 4 மட்டும் இருந்துச்சுன்னா ஒரு, சரிங்களா, ஒரு இயைபு. அப்புறம் 1 2 3 இந்த 3 இருந்துச்சுன்னா அது கூழை இயைபு. சரிங்களா? 1 3 4 இருந்துச்சுன்னா அது மேற்கதுவாய். 1 2 4 இருந்துச்சுன்னா அது கீழ்கதுவாய். அடுத்த கேள்வி பாருங்க. பத்துப்பாட்டின் இலக்கிய கருவூலம் என்று அழைக்கப்படும் நூல் எது? ரொம்ப முக்கியமான கேள்வி நண்பர்களே. பத்துப்பாட்டின் இலக்கிய கருவூலம் என்று அழைக்கப்படும் நூல் எது? நெடுநல் வாடை. நெடுநல் வாடை. சிற்பப்பாட்டு எது? என்னது? சிற்பப்பாட்டு. சிற்பப்பாட்டு எது? மொழிவள பெட்டகம் எது? மொழிவள பெட்டகம் எது? இந்த ரெண்டுமே நெடுநல் வாடை. ரெண்டுமே என்ன? நெடுநல் வாடை. நெடுநல் வாடை இலக்கிய பத்துப்பாட்டின் இலக்கிய கருவூலம் என்று மட்டுமல்ல, நெடுநல் வாடை தமிழ் சுரங்கம் என்று அழைக்கப்படுது. நெடுநல் வாடை தமிழ் சுரங்கம். நெடுநல் வாடையை தமிழ் சுரங்கம் என்று அழைத்தவர் யார்? தமிழ் சுரங்கம் என்று அழைத்தவர் திருவி கல்யாண சுந்தரனார். புரிஞ்சுதா? கூடற்தமிழ் என்று அழைக்கப்படும் நூல் எது? கூடற்றமிழ் என்று அழைக்கப்படும் நூல் எது? கூடற்தமிழ், காஞ்சிப்பாட்டு, மதுரைங்கிறது மாநகர் இல்லையா, மாநகர் பாட்டு என்றெல்லாம் அழைக்கப்படுவது மதுரை காஞ்சி. புரிஞ்சுதா? வஞ்சி நெடும் பாட்டு என்று பட்டினப்பாளையை எந்த நூல் சொல்லுது? தமிழ் விடுத்தூது சொல்லுது. பாலைப்பாட்டு எது? பாலைப்பாட்டு பட்டினப்பாளை. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். சந்திப்பிழையற்ற தொடரை தேர்க. சந்திப்பிழையற்ற தொடர். கடமையை செய், பலனை கேள், பலனை கேள் அப்படின்னு இருக்கணும். அப்ப இங்க பிழை இருக்கு. மரப்பொருள்கள் வாடகைக்கு கிடைக்கும், இது சரியா இருக்கு. மரப்பொருள்கள் இப்போ வரணும், வாடகைக்கு கிடைக்கும் இங்கு வரணும். திரைப்படத்தை கண்டு கழித்தனர், கண்டு கழித்தனர்னு வரணும். கண்டு கழித்தனர், கண்டு கழித்தனர்னு வரணும். அப்ப இது இங்கே தப்பு இருக்கு. அரசு பணி இப்போ வரணும். ராணுவம், காவல்துறை முதலியவற்றிலும் பெண்களை சேர்த்தல் வேண்டும் என்றால் பெரியார். அப்போ ஆப்ஷன் பி மட்டும்தான் சரியா இருக்குது நண்பர்களே. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? 1000 காலத்து பயிர் என்ற மரபுத்தொடர் உணர்த்தும் பொருள் என்ன? நெடுங்காலம் நிலைத்திருத்தல். செய் என்ற வேர்ச்சொல்லின் பெயரெச்ச தொடர் என்ன? பெயரெச்சம் அப்படின்னா இது பாருங்க, ஈஸியா கண்டுபிடிச்சலாம். பெயரெச்ச தொடர் முடிகிற எழுத்து பெயர் சொல்லா இருக்கணும். சென்றானுங்கிறது பெயர் சொல் கிடையாது, வினை. அது வந்து வினை முற்று. அப்ப இது கிடையாது கண்டிப்பா. சரிங்களா? செய்த மாணவன், செய்த மாணவன் இது இருக்கலாம். மாணவன்கிறது பெயர் சொல். நல்லவன்கிறது பெயர் சொல் தான். அவனுடைய குணத்தை சொல்றது தான் இது. பரவாயில்ல, அது பெயர் சொல் தான். கவனிங்க, இந்த ரெண்டுல எது இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செய்த அப்படிங்கிறது த விகுதியில முடியுது. இன்னும் குறிப்பா சொல்லணும்னா ஆ விகுதியில முடியுது. அப்படி முடிஞ்சதுன்னா அதுதான் பெயரெச்சம். ஆப்ஷன் பி. ஓகே. செய்யா அப்படிங்கிறது எதிர்மறை பெயரெச்சம். செய்யாத அப்படிங்கிறதுல இருந்து த கட்டாயிருக்கு, ஈறு கெட்டு போச்சு. இப்ப செய்யா அப்படிங்கிறது ஈறு கெட்ட எதிர்மறை பெயரெச்சம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? மயங்கொலி பிழையற்ற தொடரை தருக. இரு சக்கர வண்டிகள் பழுது பார்க்கப்படும் என்பது கரெக்டா இருக்கு. பழுது கரெக்டா இருக்கு, வண்டியில இந்த இன்னும் கரெக்டா இருக்கு, சக்கரையில இந்த ரா கரெக்டா இருக்கு, இரு சக்கர இந்த ரூ கரெக்டா இருக்கு, பார்க்கப்படும்ல இந்த ரா கரெக்டா இருக்கு. நாள்தோறும், நாள்தோறும் கிடையாது, நாள்தோறும் இந்த இல்லு வரணும். பகல் காட்சி உண்டு, இந்த இன்னு கிடையாது, 3 சுழி இன்னு. அப்புறம் வரந்தரு விநாயகர் கோயில்ல இந்த ரா கிடையாது, இந்த ரா. மழை பொழிந்தால் கிடையாது, மழை பொழிந்தால்.
பொழிந்ததால் நனைந்தேன் அப்படிதான் வரணும் அது. சரிங்களா? பொழிந்ததால் அப்படின்னு வரணும். அப்ப எதுதான் சரியா இருக்கு? ஆப்ஷன் ஏ தான் சரியா இருக்கு. அடுத்த கேள்வி பாருங்க. பொருந்தாதை தேர்க. பஞ்சாக பறத்தல் அப்படின்னா அலைந்து திரிதல். சரியா இருக்கா தப்பா இருக்கா? சரியா இருக்கு. அவசர குடுக்கை அப்படின்னா ஆராயாமல் செயல்படுதல். அதுவும் கரெக்டா இருக்கு. ஆகாய தாமரை அப்படின்னு ஒண்ணு கிடையாது. முதலை கணிதம்னா என்ன? பொய்யாக அழுதல். பொய்யாக அழுதல். ஒருத்தர் பாவம் அழுதுட்டே கிடக்குறாரு. முதலை கண்ணீர். நான் சொல்றது இங்கங்க, நான் வந்து வேற யாரையும் சொல்லல. அடுத்தது பொருந்தாதை தேர்க. குரங்கு அளப்பும். கரெக்டா இருக்கா தப்பா இருக்கா? சரியா தான் இருக்கு. எலி கீச்சிடும். சரியா இருக்கா தப்பா இருக்கா? சரியா தான் இருக்கு. கோழி கூவும். பார்க்கறதுக்கு சரி மாதிரி தெரியும். கோழி கூவாது, கோழி கொக்கரிக்கும். சேவல் தான் கூவும். புரியுதா? அப்ப ஆப்ஷன் சி தான் தப்பா இருக்கு. வண்டு முரளும். இது அடிக்கடி கேட்குறாங்க. வண்டு முரளும் என்பது சரியா தான் இருக்கு. அடுத்தது பாருங்க. பசு கத்தும். பசு கத்தாது, பசு கதரும். ஆப்ஷன் ஏ தான் தப்பா இருக்கு. கூகை குளரும், எருது எக்காலமிடும். சிங்கம் உருமும் கிடையாது, பன்றி தான் உருமும். புரியுதுங்களா? பன்றி தான் என்ன செய்யும்? உருமும். சிங்கம் முழங்கும். சிங்கம் என்ன செய்யும்? முழங்கும். ஓகேவா? அது மாதிரி நிறைய இருக்குது. ஆந்தை அலரும், குயில் கூவும். கிளி 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 பேசும்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் அப்படின்னு சொல்லலாம். கிளி கொஞ்சம் பேசும். வாத்து வாத்து கத்தும். வாத்து கத்தும். அப்புறம் மயில் அகவும் பேசிட்டோம் ஏற்கனவே. காகம் கரையும். கோட்டான் கோட்டான் கூகை இதெல்லாம் என்ன செய்யும்? குழரும். ஓகேவா? அப்புறம் விலங்குகளுக்கு வருவோம். நாய் என்ன செய்யும்? குரைக்கும். யானை பிளிரும். குதிரை கனைக்கும். பன்றி உருமும். ஆடு கத்தும். ஆடு கத்தும். மாடு கதரும். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. நரி நரி ஊளையிடும். புலி புலியும் உருமும். பன்றி உருமும், புலி உருமும். எலி 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 கீச்சிடும். குரங்கு அளப்பும். குரங்கு என்ன செய்யும்? அளப்பும். அடுத்த கேள்விதான் அதுதான். பூனை பூனை என்ன செய்யும்? மியாவ் அப்படின்னு கீழும். என்ன? பூனை கீழும். அப்படி இல்லைன்னா சீரும். எப்படி வேணா சொல்லலாம். புரியுதுங்களா? புறா என்ன செய்யும்? புறா குணுகும். எந்த பறவை பாடும்? எந்த பறவை பாடும்? வானம்பாடி பாடும். மரபு சொற்களில் பொருந்தாததை தேர்க. பாருங்க, ஆட்டுத்தொழுவம்னு ஒண்ணு கிடையாதுங்க. மாட்டு தொழுவம் தான் உண்டு. ஆடு அப்படின்னு வந்தா ஆட்டுப்பட்டி தான் கரெக்ட். ஆப்ஷன் ஏ தான் பொருந்தாம இருக்கு. குதிரை கொட்டில் கரெக்ட். நண்டு வலை கரெக்ட். கோழி பண்ணை கரெக்ட். அடுத்தது, முடியரசனின் இயற்பெயர் என்ன? முடியரசனின் இயற்பெயர் துரைராசு. புரியுதுங்களா? துரைராசு. ஓகே. சி கல்யாண சுந்தரம் யாரு? அவருதான் கல்யாண்ஜி. கவிதை எழுதும் பொழுது கல்யாண்ஜி. கட்டுரைகள் சிறுகதை எழுதும் பொழுது வண்ணதாசன். வண்ணதாசனுக்கு 2016 ஒரு சிறு இசை அப்படிங்கிற ஒரு தொகுப்புக்காக அவருக்கு சாகித்ய அகாடமி கிடைச்சது. தியாகராஜன் யாருங்க? தியாகராஜன் அசோகமித்திரன். அசோகமித்திரன் 1996 அப்பாவின் சிநேகிதர் அப்படிங்கிற நூலுக்காக சாகித்ய அகாடமி வாங்கினாரு. சாரங்கபாணி வைத்தியலிங்கம் யாரு? பிரபஞ்சன். யாரு? பிரபஞ்சன். வானம் வசப்படும் அப்படிங்கிற நூலுக்காக 1995 அவர் சாகித்ய அகாடமி வாங்கினார். கீழ்கண்டவற்றுள் எது முடியரசனின் நூல் அல்ல? முடியரசனின் நூல் அல்லாதது தைப்பாவை. தைப்பாவை கண்ணதாசன். வா என்ற வேர்ச்சொல்லின் வினையச்சம் என்ன? ஒன்னு ஈல முடியும், இல்லைன்னா ஊல முடியும். வினையச்சம். வந்த ஆவ்ல முடியுது கிடையாது. வந்து இது ஊல முடியுது. ஆப்ஷன் பி. பக்கத்தில் ஒரு வார்த்தை போட்டு பாருங்க. வந்த வினையச்சன்னு சொன்னா வினை முற்றில முடியணும். வந்த வந்தார், வந்த சென்றார் சொல்ல முடியாது. வந்த அப்படிங்கிறது வராது. இதுவே வந்துன்னா வந்து சென்றார் அப்படின்னு வரலாம். புரியுதுங்களா? வந்தாருங்கிறது ஏற்கனவே வினை முற்று தான். வந்தவர் அப்படிங்கிறது வருதல்ங்கிற தொழிலை செய்த கருத்தா. அதனால இது வினையாளனின் பெயர்.
நெக்ஸ்ட் क्वेश्चन. நெய்தல் திணைக்குரிய மக்கள் யார்? நெய்தல் திணைக்குரிய மக்கள் பரதர், பரத்தியர், சேர்ப்பன், ஊரன், உழவர், உழத்தியர், மருதம். மருத நிலத்து உழவர்களை பற்றி உழத்திப்பாட்டு எனப்படுவது எது? பள்ளு. ஓகே. தோன்றல், ஆயர், ஆய்ச்சியர், முல்லை நில மக்கள். வெற்பன், குறவர், குறத்தியர், குறிஞ்சி நில மக்கள். குறிஞ்சி நில மக்கள். நண்பர்களே, திணைக்குரிய கருப்பொருட்கள், உரிப்பொருட்கள்லாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். 10th புக்ல புதுசுலயும் சரி பழசுலயும் சரி அருமையா அட்டவணை கொடுத்துருக்காங்க. அந்த அட்டவணையை மனப்பாடம் பண்ணீங்க. பாலை நில மக்கள் யாரு? பாலை நில மக்கள் எயினர், எயிற்றியர். எயினர், எயிற்றியர். அடுத்த கேள்வி பாருங்க. நெய்தல் திணைக்குரிய மலர் எது? தாழம்பு. காந்தள் மலர் வந்து குறிஞ்சி. முல்லை நிலத்துக்கு தோன்றி. அதுபோல மருதம், மருதத்துக்கு வந்து தாமரை மற்றும் செங்கல் நீர். நாட்டுப்புற இயல் ஆய்வு என்ற நூலை தொகுத்தவர்? இந்த கேள்வி 1010வது தடவை கேட்கிறேன் நானு. சு. சக்திவேல். வானமாமலை வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் கதைப்பாடல். புலவர் சே. ராசு. புலவர் சே. ராசு என்ன? பஞ்சகுமிகளை தொகுத்தவர் புலவர் சே. ராசு. நெக்ஸ்ட் क्वेश्चन. சங்க இலக்கியத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும் பண்டமாற்று அல்லாதது எதுன்னு கேட்டிருக்கேன். நெல்லை கொடுத்து அதற்கு பதிலாக உப்பை பெற்ற செய்தி காணப்படுது. ஆட்டின் பாலை கொடுத்து தானியத்தை பெற்ற செய்தி காணப்படுது. பொன்னை கொடுத்து மிளகை பெற்ற செய்தி காணப்படுது. ஆனா ஆணிரையை கொடுத்து நெல்லை வாங்கிய செய்தி காணப்படல. பாலோடு வந்து கூழுடு பெயரும். பாலோடு வந்து கூழுடு பெயரும் குறுந்தொகை. சரிங்களா? நல்லா கேளுங்க. தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து நெல்லை கொடுத்து பிற நாட்டு உப்பின் கொள்ளை சுற்றி அப்படிங்கிறது நற்றிணை. ஏற்கனவே ஸ்கூல் புக்ல இருக்கிறது தான், நீங்க படிச்சது தான். இருந்தாலும் நான் என்ன செய்யறேன், உங்களுக்கு அது ஒரு ரிவைஸ் மாதிரி பண்றேன், வேற ஒன்றும் இல்லை. ஓகே. எவனர் தந்த வினைமான் நன்கலம் பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் அப்படின்னு சொல்ற நூல் அகநானூறு. பொன்னோடு வந்து கரியடு பெயரும். ஸோ இதெல்லாம் வந்து பண்டமாற்று முறை பத்தி சொல்லுது. உப்பை கொடுத்துட்டு நெல்லை வாங்கின செய்தி நற்றினில இருக்கு. அப்புறம் தங்கத்தை கொடுத்துட்டு மிளகை வாங்கின செய்தி பொண்ணோடு வந்து கரியோடு பேர். கரினா மிளகுன்னு அர்த்தம். அது அகநானூர்ல இருக்கு. பாலை கொடுத்துட்டு உணவை வாங்குறது, ஆட்டின் பாலை கொடுத்துட்டு உணவை வாங்குறது வந்து குறுந்தொகையில இருக்கு. இதெல்லாம் தனி. இன்னொன்னு சொல்றேன். பண்டமாற்று முறையில் உப்புக்கும் நெல்லுக்கும் ஒரே விலை இருந்துச்சு அப்படிங்கிற செய்தி இருக்கு. அப்படிங்கிற செய்தி எந்த நூல்ல காணப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அகநானூர்ல காணப்படுது. நெல்லின் நேரே வெண்கல் உப்பென சேரி விலைமாறு கூறலின் அப்படிங்கிறது அகநானூற்று பாடல். நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? பொருந்தாத சொற்றொடரை கண்டறிக. தமிழ்நாட்டின் தலை சிறந்த துறைமுகப்பட்டினம் பூம்புகார். சரியா தப்பா? மிகச்சரி. பூம்புகார் துறைமுகத்தில் பல்வேறு நாட்டு கப்பல்கள் தத்தம் நாட்டு கொடியோடு வந்து நிற்கும். சரிதான். தமிழ்நாட்டு பொருட்கள் பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன. இதுவும் சரிதான். முத்து குளித்தலுக்கு சிறப்பு பெற்றது பூம்புகார். தப்பு. முத்து குளித்தல் கொற்கை. அடுத்தது. நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என்று வணிகரை பாராட்டும் நூல் எது? நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் பட்டினப்பாலை. பட்டினப்பாலை இயற்றியவர் யார்? கடியலூர் உருத்திரங்கண்ணனார். சரியா? காதலர்த்தம் அகத்தொகை எது? கலித்தொகை. ஓகே. அகநானூறு பத்தி பார்க்கலாமா? அகநானூருக்கு இன்னொரு பேர் என்ன? நெடுந்தொகை. எத்தனை புலவர்கள் பாடியிருக்காங்க? 145. தொகுத்தவர் யாரு? உருத்திர சென்மர். தொகுப்பித்தவன் யாரு? பாண்டியன் உக்கிர பெருவெழுதி. ஓகே நண்பர்களே, ஜெனரல் ஸ்டடீஸ் क्वेश्चन பார்க்கலாம். அக்பரின் நிலவருவாய் முறை எவ்வாறு அழைக்கப்பட்டன? அக்பருடைய நிலவருவாய் முறை ஜப்தி முறை அல்லது பந்தோபஸ்து முறை என்று அழைக்கப்பட்டது. 1 மற்றும் 3 என்பது மிகச் சரியான ஆன்சர். இப்போ இந்த அக்பருக்கு முன்னாடி யாரெல்லாம் ஆண்டாங்க? பாபர் தான் வந்து முகலாய சாம்ராஜ்யத்தை இந்தியாவில் தோற்றுவிக்கிறாரு. கரெக்டா? பாபருக்கு அப்புறம் அவருடைய மகன் ஹுமாயூன். ஓகே. ஹுமாயூனுக்கு அப்புறம் ஒரு இடைவெளி ஏற்படுது. ஹுமாயூனுக்கு அப்புறம் சூர் வம்சத்தை சேர்ந்த ஷெர்ஷா சூரி அப்படின்னு ஒருத்தர் வர்றாரு. அவர் வந்து ஆட்சி செய்யறாரு. அவர் ஒரு மிகச்சிறந்த நிர்வாகி. இப்ப இன்னொரு கேள்வி நான் கேட்கிறேன்.
அக்பருடைய இந்த நில வருவாய் முறை இருக்குல்ல, ஜப்தி அல்லது பந்தோபஸ்து முறை, இதற்கு முன்னோடியாக விளங்கியது யாருடைய நில வருவாய் முறை? இல்லைன்னா யாருடைய நில வருவாய் முறையை இந்த ஜப்தி முறை அல்லது பந்தோபஸ்து முறை முன்மாதிரியாக கொண்டிருந்தது அப்படின்னு கேட்பாங்க. எது அடிப்படையாக கொண்டிருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஷெர்ஷா இருக்கார்ல, ஷெர்ஷாவுடைய அந்த நில வருவாய் முறையை அடிப்படையாக கொண்டது தான் ஜப்தி முறை அல்லது பந்தோபஸ்து முறை. இப்போ இன்னொரு கேள்வி கேட்குறேன். இந்த ஜப்தி முறை அல்லது பந்தோபஸ்து முறை இருக்கு இல்லையா, அது யாரால் மேம்படுத்தப்பட்டதுன்னு கேட்பாங்க. யாரால் மேம்படுத்தப்பட்டது அப்படின்னா ராஜா தோடர்மாலால் மேம்படுத்தப்பட்டது. யாரால? ராஜா தோடர்மால். தோடர்மாலால் மேம்படுத்தப்பட்டது. ஓகே, இந்த ஜப்தி முறையையும் பந்தோபஸ்து முறையையும் ராஜா தோடர்மால் மேம்படுத்தி அதுக்கு என்ன பேர் வச்சாங்க? அதுக்கு என்ன தெரியுமா பேர் வச்சாங்க? தக்சாலா அமைப்பு, தக்சாலா முறை அப்படின்னு பேர் வச்சாங்க. எப்போ? 1580. நல்லா அந்த வருஷம் ஞாபகம் இருக்கணும், ஏன்னா காலவரிசை கொடுத்துட்றாங்க. தக்சாலா முறை அப்படின்னு மட்டும் கொடுத்துருவாங்க. 1580. சரிங்களா? இந்த ராஜா தோடர்மால், தோடர்மாலுங்கிறது ராஜா, ராஜா தோடர்மால் வந்து நில அளவீட்டில் ஒரே மாதிரியான முறையை அறிமுகப்படுத்தினார். சரி, இப்ப நில வருவாயில அரசுக்கு ஒரு பங்கு தரணும் வரியா. எத்தனைல ஒரு பங்கு? 3இல் 1 பங்கு. 3இல் 1 பங்கு. ரைட்டு. ஒவ்வொரு வருஷமும் 3இல் 1 பங்கா? இப்போ இந்த வருஷம் நல்லா விளையும், அடுத்த வருஷம் சரியா விளையாது, அப்போ அரசாங்கத்துக்கு வரி இழப்பு ஏற்படும்ல. அப்ப என்ன பண்ணாங்க? டாக். என்னது? டாக். டாக்னா கடந்த 10 வருஷ விளைச்சலின் சராசரி. 10 வருஷ விளைச்சல்ல சராசரி இருக்கும்ல, அதுல 3இல் 1 பங்கு தான் விதிச்சாங்க. இதுதான் டாக் சாலா முறை. அதான் டாக். டாக் அப்படின்னா 10 வருஷ சராசரின்னு அர்த்தம். டாக் சாலா முறை. புரியுதா? எல்லாத்துக்கும் காரணம் கேட்டு தெரிஞ்சு இன்னும் வச்சுங்க, ஆன்சர் ஈஸியா வந்துடும். 10 வருஷ சராசரியில 3இல் 1 பங்கு, 10 வருஷம்னா டாக்னு அர்த்தம். அப்ப டாக் சாலா முறை ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம்ல. அடுத்த கேள்வி பாருங்க. அப்துல் ஹமீது லஹோரி, அப்துல் ஹமீது லஹோரி, முகமது வரிஸ் ஆகிய இருவரும் இணைந்து எழுதிய பாதுஷா நாமா யாருடைய வரலாற்றை கூறுகிறது? பாதுஷா நாமா யாருடைய வரலாறு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷாஜகானுடைய வரலாறு. யாருடைய வரலாறு? ஷாஜகான் வரலாறு. பாதுஷா நாமா அப்படின்னா பாதுஷானா பாட்ஷான்னு அர்த்தம். ஸோ பாட்ஷா நாமான்னு கூட கேட்பாங்க. பாட்ஷா நாமா யாருடையது? ஷாஜகானுடையது. எழுதினது யாரு? அப்துல் ஹமீது லஹோரி, முகமது வரிஸ். இந்த அப்துல் ஹமீது லஹோரி யாருடைய மாணவர்னு கேட்பாங்க. யாருடைய மாணவர்னா அபுல் பாசல். அது யாரு சார் இந்த அபுல் பாசல்? அபுல் பாசர் தான் அக்பர் நாமாவை எழுதினாரு. அக்பர் நாமா. புரியுதுங்களா? அபுல் பாசலுடைய அக்பர் நாமாவை முன்மாதிரியா வச்சுக்கிட்டு என்னை பத்தி பாதுஷா நாமா எழுது அப்படின்னு ஷாஜகான் அப்துல் ஹமீது லஹோரியை கேட்டுக்கிட்டாரு. ஓகேவா? ஷாஜகான் வந்து எத்தனை வருஷம் ஆட்சி செஞ்சாரு அதை விட்டுருங்க. இந்த பாதுஷா நாமா ஷாஜகானுடைய எந்த ஆண்டுகள் பாத்தீங்கன்னா எந்த ஆண்டுகளுடைய செயல்பாடுகளை விளக்குதுன்னா 1627 இருந்து 1647 வரைக்கும். சரிங்களா? இவர் எழுதி முடிச்சிட்டாரு. அப்புறம் அதை திருத்தினது யாருன்னு கேட்பாங்க. ஷாஜகானுடைய வசீர் சாதுல்லா கான். சாதுல்லா கான் தான் ஷாஜகான் அவர்களை பற்றிய பாதுஷா நாமாவை திருத்தினார். ஓகே. இந்த அபுல் பசல் இருக்கார்ல, அபுல் ஃபசல் அப்படின்னு சொல்லலாம், பாசல்னு சொல்லலாம், சிம்பிளா ஃபசல் அப்படின்னு சொல்லலாம். இந்த அபுல் ஃபசல் வந்து அக்பர் நாமா எழுதினான்னு சொன்னா அது மட்டும் இல்ல, ஜைனை அக்பரி, ஜன் ஐ அக்பரி, அதையும் அவர் தான் எழுதினாரு. பைபிள் இருக்குல்ல, அதை பாரசீக மொழியில் மொழிபெயர்த்தவர். பாரசீகம் மொழியில் மொழிபெயர்த்தவர். அப்புறம் இன்னொன்று சொல்லணும், என்னன்னா ஹுமாயூன் நாமான்னு ஒன்று இருக்கு. ஹுமாயூன் நாமா அதுவும் பாரசீக மொழியில தான் இயற்றப்பட்டுச்சு. ஹுமாயூன் நாமா யாருடைய வரலாற்றை கூறுது? ஹுமாயூனோட வரலாற்றை. அதை எழுதுனது யாரு? அதை எழுதுனது குல்பதான் பேகம். யாரு? குல்பதான் பேகம். குல்பதான் பேகம் யாரு? ஹுமாயூனோட சகோதரி. ஹுமாயூனோட அப்பா யாரு? பாபர். அப்போ குல்பதான் பேகம் யாரு? பாபருடைய மகள். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ராமாயணத்தின் இந்தி வடிவமான ராம் சரிதமானஸ் என்ற நூலை படைத்தவர் யார்? அவர் ஹிந்தியில படைக்கலன்னு சொல்றாங்க, அவர் சிந்திலேயோ இதிலேயே படைச்சாருன்னு சொல்றாங்க. துளசிதாசர். யார் அது? துளசிதாசர். அடுத்து வெரி ஃபேமஸ் கொஸ்டின். ஷாஜகான் காலத்தில் இந்தியாவுக்கு வருகை புரிந்த தாவர்னியர் யார்? அவர் பிரெஞ்சு வைர வியாபாரி.
ஓகே, ஷாஜகான் காலத்துல இந்தியாவுக்கு வந்த பிரெஞ்சு மருத்துவர் யாரு? பிரெஞ்சு மருத்துவர் பெர்னியர். ஷாஜகான் காலத்துல இந்தியாவுக்கு வந்த ஜெர்மன் பயணி மற்றும் துணிச்சல் வீரர் யாரு? துணிச்சல் வீரர் மான்டெல்சோ. மான்டெல்சோ. இங்கிலாந்து வணிகர் யாரு? பீட்டர் முண்டி. பீட்டர் முண்டி. மனுச்சி யாரு? மனுச்சி. மனுச்சி இத்தாலிய எழுத்தாளர். இத்தாலிய எழுத்தாளர். அடுத்த கேள்வி பாருங்க. ஐனி அக்பரி. அதான் நான் சொன்னேன்ல, ஐயோ அது ஐனி அக்பரிங்க. ஐன் இ அக்பரி. நான் ஜன்னி அக்பரின்னு சொல்லிட்டேனா? அக்பரி. ஐனி அக்பரி. அதை எப்படி எழுதலாம்? ஐனி அக்பரின்னு எழுதலாம். அக்பர் நாமா இவற்றை எழுதியவர் யார்? அவற்றை எழுதியவர் அபுல் பாசல். இப்பதான் சொன்னேன், அபுல் பாசல். ஓகேவா? இல்ல தாராஷுகோ வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபெலோ. தாராஷுகோ ஷாஜகானுடைய 4 மகன்கள்ல மூத்த மகன். தத்துவ இளவரசர் என்று அழைக்கப்பட்டார். யாரு? தத்துவ இளவரசர். ஆனா அவரால் ஆட்சிக்கு வர முடியல. அதாவது இவரு தான் தாராஷுகோ தான் பட்டத்து அரசரா வரணும் அப்படின்னு. தாராஷுகோ தான் அடுத்த ஆட்சிக்கு வரணும்னு ஷாஜகான் விரும்பினார். ஆனா அவுரங்கசீப் தான் ஆட்சிக்கு வந்தார். ஓகேவா? தாராஷுகோவால் சர் இ அக்பர். சர் இ அக்பர் அப்படின்னு என்ன தெரியுமா அர்த்தம்? மாபெரும் ரகசியம்னு அர்த்தம். அந்த பெயரில் மொழிபெயர்க்கப்பட்டது எது? தாராஷுகோவால் சர் இ அக்பர் என்ற பெயரில் மொழிபெயர்க்கப்பட்டது உபநிடதங்கள். உபநிடதம் இருக்குல்ல, உபனிஷத்துன்னு சொல்லுவாங்க. உபநிடதம். நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம். ஹுமாயூன் காலத்தில் பீகாரை சுற்றியுள்ள பகுதிகளில் செல்வாக்கு பெற்றிருந்தவர் ஷெர்ஷா சூரி. தனது மேலான அரசியல் ராணுவ திறமை அதனால 1539ல ஹுமாயூனோட சௌசா போர்ல வெற்றி அடைந்தவர். ஹுமாயூன் கடைசி வரைக்கும் ஷெர்ஷாவை ஜெயிக்கவே முடியல. அதுக்கப்புறம் பில்கிராம், அதாவது கன்னோசி போர் இருக்கு இல்லையா, கன்னோசி போர்லையும் வெற்றி அடைகிறார். அவருடைய இயற்பெயர் ஷெர்ஷாவுடைய இயற்பெயர் ஃபரீத். என்னது? ஃபரீத் என்கின்ற இயற்பெயர் கொண்டவர். இந்தியாவில் இருக்கிற ஆப்கானியர்களின் தலைவராக உயர்ந்தவர். அது மட்டும் இல்ல, டாம் ஐ டோன்ட் கிவ் அ டேம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, டேம் ஐ டோன்ட் கிவ் அ டேம் அப்படின்னா, டேம்ங்கிறது ஒரு காசு, பைசா. டேம் அப்படிங்கிற வெள்ளி நாணயத்தை வெளியிட்டவர் ஷெர்ஷா சூரி தான். மிகச்சிறந்த நிர்வாகி. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட போக்குவரத்து முன்னேற்றத்தில் ஷெர்ஷாவின் பங்கு ரொம்ப அதிகம். 4 முக்கியமான சாலைகளை அவர் போட்டாரு. என்னென்ன சாலை சொல்லுங்க பார்ப்போம். நானே சொல்றேன். சோனார், ஏன்னா நீங்க சொல்ல முடியாது. சோனார்கான் முதல் சிந்து வரை உள்ள சாலை, ஆக்ரா முதல் புர்ஹாம்பூர் வரை உள்ள சாலை, ஜோத்பூர் முதல் சித்தூர் வரை உள்ள சாலை, லாகூர் முதல் முல்தான் வரை உள்ள சாலை. இதெல்லாம் அவர் போட்டாரு. சரிங்களா? ஷெர்ஷா பத்தி புக்ல என்னெல்லாம் தகவல் இருக்கோ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்குவேன். இன்னொரு கேள்வி கேட்கிறேன். ஷெர்ஷா தன்னுடைய கல்லறை மாடத்தை எங்கு கட்டினார்? தன்னுடைய கல்லறை மாடத்தை சசாரத்தில் கட்டினார். சசாரம். நெக்ஸ்ட் क्वेश्चन. இங்கிலாந்து அரசர் முதலாம் ஜேம்ஸ் அனுப்பிய தூதுவருக்கு 1615 சூரத் நகரில் ஒரு வணிக குடியேற்றத்தை அமைத்துக் கொள்வதற்கான அனுமதியை ஜஹாங்கீரிடமிருந்து பெற்றுத்தந்தவர் யார்? பெற்றுத்தந்தவர் சர் தாமஸ் ரோ. 1608லேயே வில்லியம் ஹாக்கின்ஸ் இருக்கார்ல, அவர் போய் ஜஹாங்கீர் அரசவைக்கு போய் ஒரு வணிக குடியேற்றத்தை சூரத்தில் அமைச்சிக்கிறதுக்கு பர்மிஷன் கேட்கிறாரு. ஜஹாங்கீர் கொடுத்துடுறாரு. கொடுத்த பிறகு காட்சிகள் மாறுது. என்னன்னா, கோவாவில் வந்தாங்களே, அவங்க பேர் என்ன? போர்ச்சுகீசியர்கள். போர்ச்சுகீசியர்கள் வந்து ஜஹாங்கீர்கிட்ட பேசி கமுக்கமா அதை ஜஹாங்கீர் வந்து முடியாதுன்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் பிறகு சர் தாமஸ் ரோ தான் போய் எடுத்து சொல்லி பேசி 1615ல் ஒரு வணிக குடியேற்றத்தை அமைச்சாங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? டாக்ஸாலா. டாக்ஸாலானா தாகசாலா அப்படின்னு சொல்லலாம். நில வருவாய் முறையை சீரமைத்தவர் யார்? ராஜா தோடர்மால். இப்பதான் பார்த்தோம். நெக்ஸ்ட் क्वेश्चन, இதுவும் ஏற்கனவே பார்த்துட்டோம். பாபர் நாமாவை இயற்றியவர் யார்? பாபர் நாமாவை இயற்றியவர் பாபர். பாபர் நாமாங்கிறது பாபரை பற்றிய வரலாற்றை கூறுது, அப்படி கூட எடுத்துக்கலாம். ஹுமாயூன் நாமா. ஹுமாயூன் நாமாவை இயற்றியவர் யாரு? ஹுமாயூன் நாமா அவருடைய சகோதரி குல்பதான் பேகம். ஐனி அக்பரி, அக்பர் நாமா இதெல்லாம் அபு பாசல். ஆப்ஷன் பி சரியா பொருந்தி இருக்கு. இன்னொரு நாமா இருக்கு, அது என்ன நாமா தெரியுமா? ஹம்சா நாமா. ஹம்சா நாமாங்கிறது என்ன நூல்? யாரை பத்தி சொல்லுது? இல்லைன்னா எதை பத்தி சொல்லுது? இது ஒரு ஓவிய நூல். இது ஒரு ஓவிய நூல். சரிங்களா?
ஹம்சானாமாவின் முக்கியமான ஓவியர்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தப்ரிசின் மிர் சைத் அலி மற்றும் ஹிராசின் அப்துல் சமது. இவங்க தான் ஹிராசின் அப்துல் சமது. ஓகே, இங்க இருக்காருல அப்துல் சமது, அவர் தான். அப்புறம் இது வந்து பேப்பர் பெயிண்டிங் கிடையாது, திரை சீலைகள்ல வரைஞ்சாங்க. இந்த ஹம்சானாமா யாருடைய காலத்தில் உருவாக்கப்படுதுன்னு பாத்தீங்கன்னா அக்பருடைய காலத்தில் உருவாக்கப்பட்டது. இப்ப நான் சொன்ன கவிஞர்கள், நான் சொன்ன பெயிண்டர்ஸ், ஓவியர்களும் அக்பரால் ஆதரிக்கப்பட்டவர்கள் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின். பாரசீக அரேபிய மொழிகளில் புலமை பெற்றவரான பாபரின் நினைவு குறிப்புகளின் பெயர் என்ன? அது துசுக்கி பாபுரி. அது எந்த மொழியில் எழுதப்பட்டது? அது துருக்கியில் எழுதப்பட்டது. இது துருக்கி. பாபருடைய இயற்பெயர் என்ன? ஜாகிருதீன் முகமது. அவர் எந்த வயசுல அரியணை ஏறினார்? 11 வயசுல. முதலாம் பானிபட் போர்ல எப்ப நடந்தது? 1526 ஏப்ரல் 21 அன்று நடைபெற்ற முதலாம் பானிபட் போர்ல இப்ராஹிம் லோடியை தோற்கடித்து இந்தியாவில் முகலாய சாம்ராஜ்யத்தை உருவாக்கியவர் பாபர். அவருடைய நினைவு குறிப்புகள் துசுக்கி பாபுரி, துருக்கி மொழியில் எழுதப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஷெர்ஷாவின் அமைச்சரவையை கருத்தில் கொண்டு தவறான இணையை தேர்க. எல்லாமே சரியா இருக்கு நண்பர்களே, தவறானது ஏதும் இல்லை அப்படிங்கிறது தான் சரி. படிச்சு பாருங்க, ரொம்ப முக்கியமான டிபார்ட்மெண்ட்ஸ் இதெல்லாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஒரு நூலக படிக்கட்டிலேருந்து உழுது செத்து போயிட்டாரு. யாருன்னா ஹுமாயூன். வாழ்க்கை முழுவதும் தவறி விழுந்த ஹுமாயூன் வாழ்க்கையை விட்டே தவறி விழுந்து இறந்தார் என்பது யாருடைய வார்த்தைகள்? ஃபேமஸான கொஸ்டின். ஸ்டான்லி லேண்ட்பூல் அவர்களுடைய கூற்று. அக்பரின் காலத்தில் விவசாயிகளும் அரசாங்கமும் செய்து கொண்ட நிலவரி சம்பந்தமான ஒப்பந்தத்தின் பெயர் என்ன? குபிலியாத். பேர் என்ன? அக்பரின் காலத்தில் விவசாயிகளும் அரசாங்கமும் செய்து கொண்ட நிலவரி சம்பந்தமான ஒப்பந்தம் குபிலியாத். இப்ப இன்னொரு கேள்வி கேட்கிறேன். கேள்வி கேட்டு ஒரு 3 செகண்ட்ஸ் நான் பிரேக் விடுறேன். விவசாயிகள் ஒவ்வொரு ஆண்டும் செலுத்த வேண்டிய வரிகள் தொடர்பான விவரங்களை கொண்ட அட்டவணைக்கு என்ன பெயர்? முகலாயர் காலத்தில் விவசாயிகள் ஒவ்வொரு ஆண்டும் செலுத்த வேண்டிய வரிகள் தொடர்பான விவரங்களை கொண்ட அட்டவணைக்கு என்ன பெயர்? அதுக்கு பேரு தஸ்தர். நெக்ஸ்ட் கொஸ்டின். தாம் எனும் வெளி நாணயங்களை அறிமுகப்படுத்தியவர்? கொஞ்ச நேரத்துக்கு தான் சொன்னேன், ஷெர்ஷா. சரியா? அடுத்து, கால்சா என்ற ராணுவ அமைப்பினை உருவாக்கி, கால்சா எப்போ உருவாக்குறாங்கன்னா 1699 அவுரங்கசீப்பை இறுதி வரை எதிர்த்தவர் யார்? குரு கோவிந்த் சிங். சீக்கியர்களின் கடைசி குரு யார் கேட்பாங்க. சீக்கியர்களின் கடைசி குரு யாரு? அவர் குரு கோவிந்த் சிங் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஷரியத் சட்டத்தினால் ஏற்கப்படவில்லை என காரணம் கூறி, ஷரியத்துங்கிறது இஸ்லாமிய சட்டம், ஷரியத் சட்டத்தினால் ஏற்கப்படவில்லை என்று கூறி அவுரங்கசீப் நீக்கிய வரி எது? அந்த வரி அப்வாப் வரி. அப்வாப். சரி, நேத்து ஒரு விஷயம் சொன்ன ஞாபகம் இருக்கா? நேத்து இஸ்லாமியர் அல்லாதவர் மீது ஜிஸ்யா வரியை திணித்த முதல் இஸ்லாமிய ஆட்சியாளர் குத்புதீன் ஐபக்கு. அது வந்து அக்பர் காலத்துல நீக்கப்படுது. அக்பர் காலத்துல நீக்கப்பட்டாலும் அவுரங்கசீப் வந்து மறுபடியும் ஜிஸ்யா வரியை போடுகிறார். சரிங்களா? அப்புறம் இந்த அப்வாப் வரி அப்படிங்கிறது சரிய சட்டத்தினால் ஒத்துக்கல, சரிய சட்டம் அதை ஒத்துக்கலன்னு சொல்லிட்டு அவுரங்கசீப் அதை நீக்கி விடுகிறார். அவுரங்கசீப் எப்படி ஆட்சிக்கு வந்தாருன்னு தெரியுங்களா உங்களுக்கு? ஷாஜகான் என்ன பண்றாரு, தக்காணம் இருக்குல்ல, இன்றைக்கு குஜராத் பக்கத்தில் உள்ள அந்த பகுதிகள், தக்காணம், டெக்கான், அந்த பகுதிகளை வந்து என்ன பண்றாரு, நாளா பிரிச்சு அதுக்கு ஆளுநராக அவுரங்கசீப்பை நியமிக்கிறார். ஹிஸ்டரி ரிட்டர்ன்ஸ் சொல்லுவாங்கல்ல, இதை கேளுங்க, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. அவுரங்கசீப்பை அங்க நியமிக்கிறாரு. அப்புறம் தன்னுடைய முதல் மகனான தாராஷுக்கோ தான் அரசனாகணும்னு ஷாஜகான் விரும்புறாரு. ஆனா அவுரங்கசீப் நேரம் அங்கிருந்து வந்து தந்தையை சிறைப்பட்டு வீட்டு சிறையில வச்சுட்டு அவுரங்கசீப் ஆட்சியை பிடிச்சிருக்காரு. இது ஃபர்ஸ்ட் கதை. அவுரங்கசீப் ஆட்சிக்கு வந்து அவருக்கு மகன் பிறப்பான்ல, அவருடைய முதல் மகன் பேரு அக்பர்னு வச்சுட்டாரு. அக்பரை எங்க தெரியுமா போட்டாரு? தக்காணத்து ஆளுநரை போட்டாரு. அக்பர் அங்க மராத்தியர்கள் கூட சேர்ந்துக்கிட்டு கிளர்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாப்ல அக்பர். ஸோ அக்பரை வந்து அடக்கி ஒடுக்கிறதுக்காக தக்காணத்திலேருந்து தானே வந்து இவரு கிங் ஆனாரு அவுரங்கசீப். மறுபடியும் தக்காணத்துக்கே போறாரு. தக்காணத்துக்கே போயிட்டு அங்கேயும் திரும்புற வழியில தான் ஒரு மர்ம காய்ச்சல் வந்து இறந்து போயிடுறாரு. ஓகேவா? அடுத்த கேள்வி பாருங்க. ரபி, காரிப் ஆகிய 2 வேளாண் பருவங்களின் பயிர் செய்யப்பட்ட பயிர் வகைகளை பட்டியலிடும் நூல் எது? ரொம்ப முக்கியமான கேள்வி நண்பர்களே. ஐனி அக்பரி. ஐனி அக்பரி. இன்னொரு கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்லுங்க.
ஜமீன்தார்கள் ஆவதற்கான தகுதியுடைய சாதிகளை பட்டியலிடும் நூல் எது? யாரெல்லாம் ஜமீன்தார் ஆகணும் அப்படின்னு தகுதி இந்தந்த சாதிகளுக்கு தான் இருக்கு அப்படின்னு பட்டியலிடுற நூல் எது? அது ஐனி அக்பரி. ஐனி அக்பரி எழுதினது யாரு? அபுல் பாசல். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? பக்தி இயக்க புலவர்களை பொறுத்துக. கபீர் நெசவாளர். ரவிதாஸ் தோல் பதனிடும் தொழிலாளி. சைன் சிகையரங்காளர் தொழிலாளி. தாது பருத்தியை சுத்தம் செய்வார். ஆப்ஷன் ஏ சரியா இருக்கு. அடுத்து பாருங்க, எந்த மசூதி நுழைவாயில் புலந்த் தர்வாசா அல்லது உயர்ந்த நுழைவாயில் என்று அழைக்கப்படுகிறது? 176 அடிங்க. விட என்ன? ஜிம்மா மசூதி. அடுத்து காலவரிசைப்படுத்துக. புரந்தர் உடன்படிக்கை. புரந்தர் உடன்படிக்கை யாருக்குன்னு தெரியுமா? முகலாய பேரரசின் தளபதி ராஜபுத்திர ஆட்சியாளர் ஜெய்சிங். சைஸ்டகான் என்ன பண்றாரு? சைஸ்டகான் மலையில் ஒளிந்திருக்கும் எலியை நான் பிடித்து வருகிறேன் அப்படின்னு சிவாஜி அரெஸ்ட் பண்ண போனார்ல சைஸ்டகான். பட் அவரால் முடியல. அதற்கு பிறகு அவுரங்கசீப் என்ன பண்றாரு? போய் அவனை அரெஸ்ட் பண்ணி அழைச்சிட்டு வான்னு சொல்லிட்டு ஜெய்சிங் தான் அனுப்புறாரு. ராஜா ஜெய்சிங், முதலாம் ஜெய்சிங். ஸோ ஜெய்சிங் போயிட்டு சிவாஜியை பார்த்துட்டு ஒழுங்குமுறையை சரணடைஞ்சிரு, நீ அவுரங்கசீப்பை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. அந்த ஒப்பந்தம் தான் புரந்தர் உடன்படிக்கை. புரந்தர் உடன்படிக்கை ஆங்கிலேய மராத்திய போர்ல ஒன்று வரும். பட் இங்க இந்த கொஸ்டின்ல கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த உடன்படிக்கை தான். ஜெய்சிங்க்கும் சிவாஜிக்கும் நடுவில் நடந்த 1665 ஜூன் மாசம் 11 சரிங்களா? ஓகே. அடுத்தது தீன் இலாஹி அப்படின்னு ஒரு புதிய மதத்தை அக்பர் அறிவிக்கிறாரு. எப்ப தெரியுமா? 1582. ஸோ இது அக்பர். தீன் இலாஹிங்கிறது அக்பர். புரந்தர் உடன்படிக்கைங்கிறது கிட்டத்தட்ட அவுரங்கசீப் காலம். அப்படி ஞாபகம் வச்சுங்க. ராணா பிரதாப் சிங் அப்படிங்கிறவர் 50 வயசுல இறந்து போய்விடுகிறார். அவர் ஏதோ வேட்டையாட போகும்போதோ எங்கேயோ மர்மமான முறையில் இறந்துடுறாருன்னு சொல்றாங்க. 1597 அது. அக்பர் ஒரு தலைநகரத்தை உருவாக்குறாரு, புதிய தலைநகரம். அந்த தலைநகரத்தின் பெயர் பதேபூர் சிக்ரி. பதேபூர் சிக்ரி 1569 இது பண்றாரு. அப்ப சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் பதேபூர் சிக்ரி தான் 1569. ஃபர்ஸ்ட் 4 தான் வரணும். அடுத்தது 2 தீன் இலாஹி. ஓகேவா? அடுத்தது என்ன? அடுத்தது 3 ராணா பிரதாப் சிங் மரணம் 1597. புரந்தர் உடன்படிக்கை 1665. அப்ப ஆப்ஷன் பி தான் சரியா இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இரண்டாம் ஆங்கிலேய மராத்திய போர் நடைபெற்ற காலம் என்ன? முதல் ஆங்கிலேய போர், ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் இப்படி வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட். ஃபர்ஸ்ட் நடந்தது 1775 82 வரைக்கும். அடுத்தது 1803 6 வரைக்கும். இல்ல 6 இல்லைங்க, 5, 2 வருஷம் தான். அடுத்தது 1817 1818 வரைக்கும். சரிங்களா? இதான் 3 ஆங்கிலேய மராத்திய போர்கள். ஒவ்வொரு போரும் ஏதோ ஒரு உடன்படிக்கையின் அடிப்படையில் தான் முடிவு கொண்டு வரப்படும். ஓகேவா? முதல் போர் எந்த உடன்படிக்கைன்னு பாத்தீங்கன்னா சால்பை உடன்படிக்கை. இதை சல்பாய் உடன்படிக்கைன்னு சொல்லுவாங்க, சால்பாய் உடன்படிக்கைன்னு சொல்லுவாங்க, சால்பை உடன்படிக்கைன்னு சொல்லுவாங்க, எப்படி வேணா சொல்லலாம். ரெண்டாவது எதுன்னு பாத்தீங்கன்னா ராஜ்காட் உடன்படிக்கை. உடன்படிக்கை. மூணாவது உடன்படிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா சோர்னு சொல்லுவாங்க, சூர்னு சொல்லுவாங்க, எப்படி வேணா சொல்லுவாங்க. மாந்தசூர் உடன்படிக்கை. இதுக்கு நீங்களே ஒரு ஷார்ட்கட் கிரியேட் பண்ணலாம். நான் விளையாட்டா ஒரு ஷார்ட்கட் கிரியேட் பண்ணேன். மராட்டிய மாநில சால்வையை ராஜ் காட்டினான், மந்தமாக இருந்த சவுகார் ஜானகி சந்தோஷப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஷார்ட்கட் கிரியேட் பண்ணேன். எனிவேஸ், ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன? 1803 1806 வரைக்கும். ஆக்சுவலாக 5 வரைக்கும் தான், பட் சில புக்கில் 6 வரைக்கும் இருக்கு. இது 6னே வச்சுங்க. ஓகே, ஆப்ஷன் சி என்பது சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். சிவாஜியின் ஆலோசனை சபையில் அரசின் நடவடிக்கைகள் மற்றும் நீதிமன்ற நடவடிக்கைகளை ஆவணங்கள் வடிவில் பராமரிப்பவர் யார்? ஆப்ஷன் பி வாக்கிய நாவிஸ். அவருக்கு வேறு பெயர் மந்திரி. ஒவ்வொன்றா நான் சொல்றேன். சிவாஜியின் ஆலோசனை சபைக்கு பேரு அஷ்டபிரதான்னு பேரு. அஷ்டனா 8ன்னு பேரு. அஷ்டனா என்ன? 8ன்னு பேரு. நண்பர்களே நல்லா கேட்டுங்க. பந்த்ரதன் ஃபர்ஸ்ட் யாரு? பந்த் ரதன்.
அப்படி இல்லைன்னா பேஷ்வா. பேஷ்வானா யாரு? அவரு தான் பிரதமர், பிரதம மந்திரி. சரிங்களா? அமத்யா இங்க இருக்க பாருங்க, அமத்யா. அமத்யா அவருடைய வேறு பேர் என்ன? மஜும்தார். இவர் யாருன்னா நிதி அமைச்சர். ஓகே, அடுத்தது அமத்யா விட்டுருங்க. அடுத்தது சுரு நவிஸ். சுருநவிஸ் அல்லது சச்சீவ். சுருநவிஸ் அல்லது சச்சீவ் இவர் யாருன்னா செயலாளர். யாரு? செயலாளர். அடுத்தது வாக்கிய நாவிஸ். வாக்கிய நாவிஸ் மந்திரி, உள்துறை மந்திரின்னு சொல்லலாம். உள்துறை மந்திரி. அடுத்தது வாக்கிய நாவிஸ்க்கு அப்புறம் சர் இ நௌபத். சர் இ நௌபத். அப்படி இல்லைன்னா அவருக்கு இன்னொரு பேரு சேனாபதி, இல்லைன்னா சேனாபத். அவர் யாருன்னா தளபதி. சுமந்த். சுமந்த் துபீர்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா டாபீர்னு சொல்லுவாங்க. இவர் யாருன்னா வெளியுறவுத்துறை அமைச்சர். இவர் யாரு? வெளியுறவு அமைச்சர். அப்புறம் பண்டிட் ராவ். அவரு தலைமை பூசாரி. நியாயதீஷ். நியாயதீஷ். நியாயதீஷ் யாருன்னா தலைமை நீதிபதி. கூட்டி பாத்தீங்கன்னா 8 பேர் வருவாங்க. புரிஞ்சுதா? அது மட்டும் இல்ல, அப்புறம் கிரிமினல் வழக்கு இருக்கு இல்லையா? கிரிமினல் வழக்கு. கிரிமினல் வழக்கை விசாரித்தவர்கள் பட்டேல். சிவில். சிவில் வழக்குகளை விசாரிச்சவங்க, சிவில் வழக்கு கொத்வால். யாரு? கொத்வால். மேல்முறையீடு. மேல்முறையீடு வந்து நியாயதீஷ்ட போகும். இறுதி மேல்முறையீடு யார்கிட்ட போகும்னா ஷாஜிர் மஸ்லிம் அவர்கிட்ட போகும். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? மராத்தியர் நிர்வாகத்தில் குற்றவியல் வழக்குகள் சாஸ்திரங்கள் எனப்பட்ட இந்து சட்ட நூல்களின் அடிப்படையில் விசாரிக்கப்பட்டன. அவற்றை விசாரித்தவர்கள் யார்? விசாரித்தவர்கள் யார்? சொல்லுங்க பார்ப்போம். இப்பதான் நான் சொன்னேன் இல்லையா, குற்ற வழக்குகள், குற்றவியல் வழக்குகள். கிரிமினல் வழக்குகள்னா குற்றவியல் வழக்குகள் அர்த்தம். பட்டேல்கள். இந்த தேஷ்முக்குகள் யாருன்னு கேட்பாங்க. மாவட்ட அளவில் கணக்குகளை கவனித்துக் கொண்ட அதிகாரிகள் தேஷ்முக், தேஷ்பாண்டே. நெக்ஸ்ட் क्वेश्चन. 1731 சாகுவின் இறையாண்மையை ஏற்குமாறு கோல்ஹாபூரின் சாம்பாஜிக்கு எந்த ஒப்பந்தத்தின்படி நெருக்குதல் அளிக்கப்பட்டது? ரொம்ப முக்கியமான கேள்வி. வாரணா ஒப்பந்தம். டைம் இருந்ததுன்னா அந்த ஒப்பந்தத்தை பத்தி படிங்க. பின்வரும் யாருடைய காலத்தில் தக்கான பகுதியில் தடையில்லா வணிகம் செய்யும் உரிமையை ஆங்கிலேயர்கள் பெற்றனர்? இதுவும் முக்கியமான கேள்வி. முதலாம் பாஜிராவ். ரொம்ப ஃபேமஸான அடுத்த क्वेश्चन. நானா சாஹிப் என்று அழைக்கப்பட்ட பேஷ்வா யாரு? நானா சாஹிப் என்று அழைக்கப்பட்டவர் பாலாஜி பாஜிராவ். எந்த உடன்படிக்கையின்படி 1782 ரகுராவ் ராவ் கட்டாய ஓய்வு பெறப்பட்டார்? அதான் ஃபர்ஸ்ட் ஆங்கிலேய மராத்திய வாரோட எண்டு. சால்பை ஒப்பந்தம். என்ன ஒப்பந்தம்? சால்பை ஒப்பந்தம். நெக்ஸ்ட் क्वेश्चन. பின்வரும் பகிர்தலை கொண்டு அது எவ்வகை வரி என்பதை காண்க. ஆட்சியாளருக்கு 25%. மராத்திய அதிகாரிகள் மற்றும் படைகளை பராமரிப்பதற்காக ராணுவ தளபதிகளுக்கு 66%. பிறப்பில் பாமனாகவும் தலைவராகவும் உள்ள பண்டிட் சச்சிவுக்கு 6%. வரி வசூல் செய்வதற்கு 3%. அப்போ மொத்தம் 100% ஆயிடுச்சு. எந்த வரியில? சவுத் வரியில. சவுத் வரினா என்னன்னு தெரியுமா? மொத்தம் 2 வகையான வரி இருந்தது. ஒன்னு சவுத் வரி, இன்னொன்னு சத்தேஷ்முகி. என்னது? சத்தேஷ்முகி. சரிங்களா? இப்போ யார் ஆட்சி செஞ்சா? சிவாஜி ஆட்சி செஞ்சாரு. சிவாஜி ஆட்சி செஞ்ச சிவாஜியோட பகுதிகள் இருக்குல்ல, அங்க வந்து சத்தேஷ்முகி தான். சவுத் எந்த பகுதி தெரியுமா? பீஜப்பூர். அப்புறம் முகலாயர்கள் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்கல்ல, அங்கெல்லாம் போய் சிவாஜி என்ன பண்ணுவாரு? சண்டை போட்டு அந்த பகுதிகளெல்லாம் கைப்பற்றிடுவாரு. கைப்பற்றி அந்த மக்கள் என்ன செய்யணும்னா விளைச்சலில் 4 1 பங்கு. 4 1 பங்குனா 25%. 4 1 பங்கு. யாரு? பீஜப்பூர் பகுதி, முகலாயர் பகுதி. எந்தெந்த பகுதியெல்லாம் போய் சிவாஜி கைப்பற்றினாரோ அந்த பகுதியில் உள்ள மக்கள் விளைச்சல்ல 4 1 பங்கை கொடுத்துடணும். அந்த 4 1 பங்குல 25% ஆட்சியாளருக்கு, அப்புறம் ராணுவ தளபதிகளுக்கு 66%, பிராமணர்களுக்கு 6%, வரி வசூல் செய்வதற்கு 3%. புரிஞ்சுதா? சத்தேஷ்முகிங்கிறது அரச கட்டணமாக சிவாஜி ஆட்சி செஞ்சார்ல, மற்றவங்க யாரும் வந்து கொள்ளடிச்சுட்டு போயிடாம சிவாஜி பாதுகாப்பு கொடுக்குறாருல,
அதுக்கான கட்டணம் சத்தேஷ்முகி. இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10ல் 1 பங்கு. 10ல் 1 பங்குனா 10% அர்த்தம். சவுத் வரி 25%, சத்தேஷ்முகி 10%. சரிங்களா? மரபு மொழியாக தனது நாட்டின் சத்தேஷ்முக்காக யார் இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மராத்திய மன்னர் தான் இருந்தார். யாரு? சிவாஜி இருந்தார். நெக்ஸ்ட் கொஸ்டின். இரண்டாம் சரபோஜியின் இறுதி ஊர்வலத்தில் முடிசூடிய பல தலைவர்களை நான் பார்த்திருக்கிறேன், ஆனால் இவர் தவிர எவரிடமும் அது இளவரசத்தன்மையோடு அலங்கரித்ததில்லை என்றவர் பிஷப் ஹீபர். யாரது? பிஷப் ஹீபர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். நிறைய தகவல் சொல்லலாம், பட் டைம் இல்லை. கொங்கணம், கண்டேரி, விஜயதுர்க் ஆகிய இடங்களில் கடற்படை தளங்களை கட்டியவர் யார்? பாலாஜி விஸ்வநாத். எந்த போரில் மராத்தியருக்கும் முகலாயருக்கும் கிடைத்த மிகப்பெரிய தோல்வி இந்தியாவில் ஆங்கிலேய அரசு காலூன்ற வழிவகுத்தது? மூன்றாவது பானிபட் போர். முதல் பானிபட் போர் 1526, இரண்டாவது பானிபட் போர் கரெக்டா 30 வருஷம் கழிச்சு 1556, மூணாவது பானிபட் போர் 1761. ஆங்கிலேய அரசு வந்து வலுவா காலூன்றதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் பக்சார் போர், பிளாசி போர், அப்புறம் பானிபட், மூன்றாவது பானிபட், இதெல்லாம் முக்கியமான காரணமா அமைஞ்சிருச்சு. பக்சர் மற்றும் பிளாசி போர் பத்தி தெரியாதவங்க போய் படிங்க, தயவு செய்து படிங்க, ரொம்ப முக்கியமான ஏரியா அது. சிவாஜி தனது குருவாக ஏற்றுக்கொண்ட பக்தி இலக்கிய முன்னோடி ராம்தாஸ். சிவாஜியின் முடிசூட்டு விழா எங்க நடந்தது? ரைக்கார் கோட்டை. நீ ஒன்றும் சத்திரியம் இல்லை, நீ முடிலாம் சூட்டிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அவர் என்ன பண்ணாரு? பிராமணர்களுக்கு நிறைய லஞ்சம் கொடுத்து குறுக்கு வழியில முடிசூட்டிக்கிட்டாரு. 1674 ஜூன் மாசம் 6ஆம் தேதி அவருடைய முடிசூட்டு விழா நடந்தது. அடுத்து, சிவாஜியை பற்றி மலையில் ஒளிந்து கொண்டிருக்கும் எலியை சங்கிலியில் கட்டி இழுத்து கொண்டு வருவதாக சூளுரைத்தவர் அப்சல் கான். அப்சல் கானா சைட்ஸ கானா? நண்பர்களே, அப்சல் கான் என்பதுதான் சரி. நான் முன்னாடி ஒரு குறிப்பில் சைஸ்ட கான்னு சொல்லிட்டேன், மன்னிக்கணும். அப்சல் கான் என்பதுதான் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். கொடுக்கப்பட்டுள்ள ராஷ்டிரகூட அரசர்களில் தலை சிறந்தவர். ராஷ்டிரகூட அரசர்களில் தலை சிறந்தவர் அமோகவர்ஷர். கொடுக்கப்பட்டவங்கள்ல நீங்க கரெக்டா தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து, காலவரிசைப்படுத்துக. காலவரிசைப்படுத்தணும்னா நமக்கு யார் யாருன்னு தெரிஞ்சிருக்கணும். யார் யாரு எப்பப்போ ஆட்சி செஞ்சாங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? அதை எப்படி சார் தெரிஞ்சுக்கிறதுங்கிறீங்களா? முதல்ல விஜயாலயன், அப்புறம் ஆதித்த சோழன், அப்புறம் முதலாம் பராந்தகன், அப்புறம் கண்டராதித்தன், அரிஞ்சயன், இரண்டாம் பராந்தகன். காலவரிசை இருக்கு. ஆதித்தன், உத்தம சோழன், முதலாம் ராஜராஜ சோழன், அப்புறம் ராஜேந்திரன், அப்புறம் ராசாதிராசன், இரண்டாம் ராஜேந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட் போயிட்டே இருக்கும் இல்லையா? அதன்படி பார்த்தா இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஆதித்த சோழன் தான் முதல்ல, அப்புறம் அரிஞ்சயன், ஓகேவா? அதற்கு பிறகு ராசாதிராசன், அதற்கு பிறகுதான் வீரராசேந்திரன், அப்போ ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக. எது சரியான ஆன்சர்? ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். எல்லாமே நேரடியா பொருந்திருக்கு. ஐஹோல் கல்வெட்டு, இரண்டாம் புலிகேசி, கூரம் செப்பேடு பரமேஸ்வரன், வேலூர் பாளையம் செப்பேடு நந்திவர்மன், விருப்பாக்ஷா கோயில், இரண்டாம் விக்ரமாதித்யன். பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. இந்த கேள்வி நான் கேட்டதுக்கான காரணம் உங்களுக்கு சில உண்மைகள் தெரிஞ்சாகணும். விஜயாலயனின் வழிவந்த சோழ வம்சத்தின் கடைசி அரசன் அதிராஜேந்திரன். புரியுதுங்களா? விஜயாலயனின் வழிவந்த சோழ வம்சத்தின் கடைசி அரசன் அதிராஜேந்திரன். ராஜராஜ சோழன் காலத்திலேயே அது என்ன, சாளுக்கிய மரபு கூட அவங்க வந்து சாளுக்கிய வம்சத்துக்கு கூட திருமண உறவுகள் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா? அதிராஜேந்திரன் தான் கடைசி. அங்கேருந்து வந்துட்டார் யாரு? முதலாம் குலோத்துங்கன் வந்து அதுக்கு பிறகு என்ன பண்றாங்கன்னா இந்த சோழ சாளுக்கிய வம்சம் தொடங்கிருச்சு. ஓகே, முதலாம் ராஜராஜனின் காலத்தில் சோழர்களுக்கும் கீழே சாளுக்கியர்களுக்கும் இடையான திருமண உறவு தொடங்கியது. ஒட்டுமொத்த சோழ வம்சத்தின் கடைசி அரசர் மூன்றாம் ராசேந்திரன். விஜயாலன் வழி வந்ததுல கடைசி அதிராஜேந்திரன். ஒட்டுமொத்த சோழ வம்சத்தின் கடைசி அரசர் மூன்றாம் ராஜேந்திரன். அனைத்து கூற்றுகளும் சரி என்பதுதான் விடை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 90வது கேள்வி. ராஷ்டிரகூட ஆட்சியாளர்களை காலவரிசைப்படுத்துக. ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. முதல்ல கொடுக்கப்பட்டுள்ளதுல முதலாம் கிருஷ்ணர், அப்புறம் இரண்டாம் கோவிந்தர், அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் துருவர், அதுக்கு பிறகு அமோகவர்ஷர். சாளுக்கிய அரச வம்சத்தை தோற்றுவித்தவர் யார்? சாளுக்கிய அரச வம்சத்தை தோற்றுவித்தவர் முதலாம் புலிகேசி. ராஜேந்திரனின் மகனால் மேலை சாளுக்கியரின் கல்யாணிலிருந்து கொண்டு வரப்பட்ட துவாரபாலகர் சிலை இன்று எங்கு உள்ளது? தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோவில்.
ஹர்ஷவர்தனரை வென்ற பின்னர் இரண்டாம் புலிகேசி சூட்டிக் கொண்ட பட்டம் பரமேஸ்வரன். யாருடைய ஆட்சி காலத்தில் ராஷ்டிரகூடர்களின் அரசு அதன் சிறப்பின் உச்சத்தை அடைந்தது? விடை என்னன்னா துருவர். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பாண்டியர்களின் தலைநகரான மதுரையை வென்றதால் மதுரை கொண்டான் என புகழப்பட்டவர் முதலாம் பராந்தகன். சிதம்பரம் நடராசர் கோயிலுக்கு பொற்கூரை வைத்தவர் முதலாம் பராந்தகன். யாருடைய காலத்தில் உருத்திரமேரூர் கல்வெட்டு செதுக்கப்பட்டது? முதலாம் பராந்தகன். சாளுக்கிய அமைச்சர்களை பொறுத்துக. ஆப்ஷன் டி தாங்க ஆன்சர். ஆப்ஷன் டி தான் ஆன்சர். பிரதான முதலமைச்சர், மகாசந்தி விக்கிரக வெளியுறவுத்துறை அமைச்சர், அமத்யா வருவாய்த்துறை அமைச்சர், அப்புறம் சமகர்த்தா கருவூல அமைச்சர். ராஜராஜனின் காலத்தில் தொகுக்கப்பட்ட சைவ திருமுறை எது? ராஜராஜன் காலத்தில் தொகுக்கப்பட்ட சைவ திருமுறை திருவாசகம். சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு பொற்கூரை வைத்தவர் முதலாம் பராந்தகன். இப்பதான் சொன்னேன். அடுத்து பாருங்க. பாண்டியர்கள் குறித்த வரலாற்று செய்திகளை நாம் எங்க அறியலாம்? தாலமி குறிப்பு அல்ல. மெகஸ்தனிஸ், பிலினி, யுவான் சுவாங், மார்க்கோபோலோ எல்லாத்தையும் அறியலாம். 2, 3 மற்றும் 4 ஆகியவை சரி. மத்த விலாச பிரகாசனம் அது ஒரு சமஸ்கிருத நூல். மத்த விலாச பிரகாசனம் ஒரு சமஸ்கிருத நூல். ஓகேவா? ரைட் நண்பர்களே, மீண்டும் நாளை காலைல கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் லேட்டாக தான் வரும். கொஞ்சம் நிறைய வேலை இருக்குது. நாளை காலைல கொஸ்டின் பேப்பர் ஒரு 11 மணி அளவில் வெளிவரும். நன்றி, வணக்கம்.